வெல்கம் டு அவர் சேனல். ஸோ குரூப் 2க்கான ஃப்ரீ டெஸ்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் தான் சென்ட் பண்ணுவோம். ஸோ சண்டே டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனால நேற்று வந்து வீடியோ கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டு 9க்கான போர்ஷன் என்ன அப்படின்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் பாலிட்டி வரலாறும் அதே போல் அரசியலில் இருந்தும் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த குரூப் 2க்கான ஃப்ரீ டெஸ்ட் 9,000 அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ டெஸ்ட் 8 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே போல் இன்ஸ்க்ரீனாகவும் கொடுக்குறேன். கம்ப்ளீட் பண்ணாத இருக்கவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத இருக்கவங்களும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸுமே வந்து நைட்டு டெலகிராம் சேனலில் தான் ஷேர் பண்ணுவோம். அதே போல் நம்ம ஆப் இன்னும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாத இருக்கவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பில் குரூப் 2க்கான ஜிகே ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்மே ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு அன்லிமிட்டடாக எத்தனை டைம் வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம். டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வித்தின் இயர் செகண்டில் உங்களோட ஹோல் ரேங்க் என்ன, உங்களோட மார்க் என்ன, எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க, ஸோ அக்யூரசி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல்ஸ் வந்து எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அதுவுமே வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ரெடி ஆனதுக்கப்புறம் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதே போல் ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டே வாங்க. டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 6th to 12th வரைக்கும். ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறான கூற்றை காணவும். ஃபர்ஸ்ட் பாருங்க, மாநில செயலாளர் அலுவலகம் இந்திய அரசு சட்டம் 1858 கீழ் உருவாக்கப்பட்டது. கரெக்ட். துறை உருவாக்கம் 1859 கானிங் பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. கரெக்ட் தான். இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் இரட்டையாட்சி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. கரெக்ட் தான். இதில் 2 விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்கு. இரட்டையாட்சி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னா 1919. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 விஷயம் அதில் நோட் பண்ணணும். 1919 இரட்டையாட்சி அறிமுகம். இதே 1935 மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தினதுனால தான் 1935 இரட்டையாட்சி அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டது. ஸோ புரியுதா? இதில் 3 வகையான கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது 1919, மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது 1935. அந்த மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தினதுனால 1935 அந்த இரட்டையாட்சி அப்படிங்கிறது 1935 ஒழிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அடுத்து இதுவும் கரெக்டு தான். மார்லி மின்டோ சீர்திருத்தத்தின் ஒரு அம்சம் பொது சேவை ஆணையத்தை நிறுவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. இதுதான் வந்து தவறானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவையின் உறுப்பினர்களை சம்பந்தப்பட்ட துறையுடன் பொருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே துறைகள் கொடுத்துருக்காங்க, இங்கே உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மேட்ச் பண்ணிடலாமா? அறிவியல் ஆராய்ச்சி ஜவஹர்லால் நேரு, உணவு மற்றும் வேளாண்மை இதுக்கு யார் வருவாங்கன்னா ராஜேந்திர பிரசாத், வர்த்தகம் CH பாபா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு யார் வருவாங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அறிவியல் வளர்ச்சினா ஜவஹர்லால் நேரு, உணவு மற்றும் வேளாண்மை ராஜேந்திர பிரசாத், வர்த்தகம் CH பாபா, கல்வி மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா பி. அடுத்து பாருங்க, அரசியல் நிர்ணய சபையின் அமைப்பு தொடர்பான சரியான கூற்றை காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, இதில் எது சரி அப்படிங்கிறத நம்மளை கேட்டிருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையோட மொத்த எண்ணிக்கை, அதாவது மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 296 கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது? தவறு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 389 தான் மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை. அடுத்து பாருங்க, முஸ்லிம்கள், சீக்கியர்கள் மற்றும் இந்துக்களுக்கு அவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை விகிதத்தில் என்ன பண்ணாங்கன்னா முஸ்லிம்கள், சீக்கியர்கள் மற்றும் பொது மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டும் வந்து தவறு தான். ஓகேவா? ஸோ மக்கள் தொகையோட விகிதத்துக்கு ஏற்ப தான் இது பண்ணாங்க. அடுத்து ஒவ்வொரு 10,000 மக்கள் தொகைக்கும் ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும். இது வந்து தவறு. ஒவ்வொரு மில்லியன்
மக்களுக்கும் ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் சரியான கூற்று. ஸோ அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தவறானதாக தான் இருக்குது. இது நவம்பர் 1946. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது 1946 உருவாக்கப்பட்டு மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 389. ஸோ இது மட்டும்தான் சரியானதாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, அசல் அரசியல் அமைப்பின் இந்தி பதிப்பின் கையெழுத்து டேஸால் எழுதப்பட்டது. ஸோ நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. ஸோ என்ன அப்படின்னா, ஹிந்தி கையெழுத்து பிரதியை வந்து எழுதியவர், அசல் அரசியல் அமைப்போட இந்தி கையெழுத்து பிரதியை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா அப்படிங்கிறவர் தான். இந்த பிரேம் பெஹாரி நரேன் ரைஜ்டா என்ன பண்ணியிருப்பாரு, இந்திய அரசியல் அமைப்போட ஆங்கில கையெழுத்து பிரதியை எழுதியவர் தான் இந்த பிரேம் பெஹாரி நரேன் ரைஜ்டா. ஓகேவா? ஸோ இதையும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதுவே ஹிந்தி பதிப்பு இது யாருடையதுன்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா. நெக்ஸ்ட் பாருங்க, அசல் அரசியலமைப்பின் ஒரு முன்னுரை டேஸ் மற்றும் டேஸ் இருந்தது. அதாவது அசல் அரசியலமைப்பில் ஒரு முன்னுரை இருந்திருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 395 சரத்துகள் 8 அட்டவணைகள் வந்து இருந்திருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது அதில் ஒரு முன்னுரையும் 395 சரத்துகளும் 8 அட்டவணைகளும் இருந்திருக்கும். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. என்ன கேட்டிருக்காங்க, சரியானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தலாமா? அரசியலமைப்பின் கட்டமைப்பு பகுதி 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து பெறப்பட்டது. கரெக்டு தான். ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கூட. அரசியலமைப்பின் அரசியல் பகுதி அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. அரசியல் அமைப்போட அரசியல் பகுதி வந்து அமெரிக்கா அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட கிடையாது. ஸோ அரசியல் பகுதி அப்படிங்கிறது எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இந்த பாயிண்ட் தவறாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது அமெரிக்க மற்றும் ஐரிஷ் அரசியல் அமைப்பிலிருந்து நம்மளுக்கு எது பெறப்பட்டது அப்படின்னா தத்துவ பகுதி. தத்துவ பகுதி அப்படிங்கிறது அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஓகேவா? ஸோ அதனால் இது தவறாக இருக்குது. அப்போ 1 மட்டும்தான் சரி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும். பின்வரும் சரத்துகளில் எது அரசியலமைப்பின் 4வது அட்டவணையுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கலாமா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, 4வது அட்டவணையுடன் தொடர்புடைய சரத்து எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சரத்து 4, சரத்து 80. ஸோ இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது அட்டவணையுடன் தொடர்புடையதாக இருக்கும். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ராஜ்யசபாவில் இடங்களை ஒதுக்கீடு செய்கிறத பற்றி தொடர்பானது இந்த சரத்து 4, சரத்து 80. ஸோ இதுதான் இந்த 4வது அட்டவணையில் வந்திருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 மட்டும். கூட்டுறவு சங்கங்களை அமைப்பதற்கான உரிமை அடிப்படை உரிமையின் எந்த சரத்தின் கீழ் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சரத்து 19. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கூட்டுறவு சங்கங்கள் அதாவது 2011 வந்து பார்த்தீங்கன்னா 97வது சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, அதன் கீழே இந்த கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கும். சரத்து 19 கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இது அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்டிருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 9B சரத்து 243 ZH இருந்து 243 ZT வரை கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான சரத்துகள். ஓகேவா? ஸோ இதுக்கான பகுதி கூட்டுறவு சங்கங்களுக்கான பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 9B. அதே போல் கூட்டுறவு சங்கங்களுக்கு தொடர்புடைய சரத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா 243 ZH இருந்து 243 ZT வரைக்கும். இது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. பின்வரும் எந்த உரிமைகள் மற்ற நாட்டவர்களுக்கும் மறுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா எல்லாமே தான். தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமை கரெக்டு, மற்ற நாட்டவர்களுக்கு மறுக்கப்படுறது. இது தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை கிடையாது. MP MLA பதவிக்கு போட்டியிடும் உரிமையும் கிடையாது. சிறுபான்மையினர் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். அதாவது இந்தியர் அல்லாதவர்களுக்கு மறுக்கப்படக்கூடிய உரிமைகள் என்னென்ன அப்படின்னா சரத்து 15 இருக்கக்கூடிய உரிமை, சரத்து 16 இருக்கக்கூடிய உரிமை, சரத்து 16, அதே போல் 19, 29. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 30.
ஸோ சரத்து 15 உங்களுக்கு தெரியும். ஸோ ஒருத்தர் வந்து பாகுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ பொது வேலை வாய்ப்பில் சமவாய்ப்பளித்தல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கப்படுற உரிமை மற்ற நாட்டவர்களுக்கு நம்ம நாட்டில். ஓகேவா. லோக்சபா மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிப்பதற்கான உரிமையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மறுக்கப்படும். அதே போல் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய உரிமையும் அவங்களுக்கு மறுக்கப்படும். அதாவது நான் சொல்கிறது இந்தியர் அல்லாத மற்ற நாட்டவர்களுக்கு மறுக்கப்படுற உரிமையை நான் சொல்கிறேன். அடுத்து, இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களுக்கு அதாவது PIO இரட்டை குடியுரிமை வழங்க பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் ஏ, LM சிங்வி குழு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய புலம்பெயர்ந்தோர் மற்றும் அவர்களுடன் ஆக்கப்பூர்வமான உறவை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக வந்து பார்த்தீங்கன்னா 2002 வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் LM சிங்வி குழு இருக்கு இல்லையா. ஸோ உருவாக்கப்பட்டது. யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரவையால் இந்த LM சிங்வி குழு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை வழங்குவதற்கு இந்த குழு பரிந்துரைத்திருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். LM சிங்வி குழு எதற்கு பரிந்துரைத்தது? இரட்டை குடியுரிமை வழங்குவதற்கு பரிந்துரைத்த குழு தான் இந்த LM சிங்வி குழு. எதால் உருவாக்கப்பட்டதுன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால். ஓகே. பின்வரும் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சிக்கிம் இந்திய ஒன்றியத்தின் முழு மாநிலமாக மாறியது? ஸோ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி, 36வது சட்ட திருத்தம் 1975. ஸோ அப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து இப்போ 35வது சட்ட திருத்தம்னா அதோட ஆண்டு 1974. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க? சிக்கிம் மாநிலத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இணை அந்தஸ்து இந்த சட்ட திருத்தத்தின் படி தந்திருப்பாங்க. இணை அந்தஸ்து. அடுத்து இதுவே 36வதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? முழு மாநில அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. எந்த ஒரு நபரும் வெளிநாட்டின் குடியுரிமையை தானாக முன்வந்து பெற்றிருந்தால் அந்நபரின் இந்திய குடியுரிமை பறிக்கப்படும் என்று குறிப்பிடக்கூடிய சரத்து எது? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சரத்து 9. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்திய அயலக குடிமகன் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. சாதாரணமாக வெளிநாட்டில் வசிக்கும் மற்றும் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கும் நபர் ஆவார். அடுத்து இது கிடையாது. குடியுரிமை சட்டம் 1955 கீழ் பதிவு செய்யப்பட்ட OCI பற்று அட்டைதாரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். அதாவது OCIனா என்ன? இந்தியாவின் வெளிநாட்டு குடிமகன். ஸோ அந்த அட்டைதாரர் தான் OCIன்னு சொல்லுவாங்க. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வெளிநாட்டில் குடியேறிய ஒருவர் இல்லை. அந்நபரின் மூதாதையர்கள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள். இதெல்லாம் கிடையாது. ஸோ இதுதான். ஓகேவா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 44வது சட்ட திருத்தம் 1978 கீழ் வரும் பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தலாமா என்ன கேட்டிருக்காங்க? சரியானது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். 44வது சட்ட திருத்தம் 1978 அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா சொத்துரிமை சட்டப்பூர்வ உரிமையாக்கப்பட்டது. கரெக்டு தான். சொத்துரிமை வந்து சட்டப்பூர்வ உரிமையாக்கப்பட்டது அப்படிங்கிறது கரெக்டு தான். 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சரத்து 300A பகுதி 12 உள்ள சொத்துரிமை தேசிய அவசர நிலையில் உள்நாட்டு கிளர்ச்சி என்ற வார்த்தையை ஆயுத கிளர்ச்சி என்று மாற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதே போல் உள்நாட்டு கழகம் என்ற சொல் ஆயுதம் ஏந்திய கழகம் என்னும் சொல்லாக மாற்றியமைக்கப்பட்டது. கரெக்டு தான். ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்தோம். அப்போது இது ரெண்டுமே வந்து கரெக்டான டேட்டா. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, இரண்டும் அப்படிங்கிறது. உச்சநீதிமன்றத்தோட ரிட் அதிகார வரம்பு பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. என்ன கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட? சரியானது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? ஆன்சர் தெரிஞ்சவங்க ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கூற்று 1, உச்சநீதிமன்றமானது அடிப்படை உரிமைகளை அமல்படுத்துவதற்கு மட்டுமே ரிட் அதிகார வரம்பை வழங்க முடியும். இந்த பாயிண்ட் வந்து கரெக்டு தானே? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கரெக்டு. அடுத்து பாருங்க. உச்சநீதிமன்றமானது ரிட் அதிகார வரம்பை பயன்படுத்த மறுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறுங்க. மறுக்க முடியாது அப்படிங்கிறதான் கரெக்டான பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா சரத்து 3
அடிப்படை உரிமை இது. ஓகேவா? ஸோ அதனால் மறுக்க முடியாது. ஸோ அப்போது ஆன்சர் ஃபஸ்ட்டு சரி, செகண்ட் தவறு. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும். சரத் 23 கீழ் ஆட்கடத்தல் என்ற பதமானது டேஸை உள்ளடக்கி உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ஆட்கடத்தல் அப்படின்னா குழந்தைகள் மற்றும் பெண்களை, அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கடத்தி, ஸோ அந்த கண்ணில் வந்து ஈயங்காய்ச்சி ஊற்றுறது, அந்த மாதிரி குழந்தைகளை வேலை வாங்குறது, பெண்களை வந்து கடத்திட்டு போய் வியாபாரம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போது இந்த பாயிண்ட் வந்து கரெக்டு தான். குழந்தைகள் மற்றும் பெண்களை வியாபாரமயமாக்குதல். அதே போல் தேவதாசிகள் ஆக்குறது, இதுவும் வந்து கரெக்டு தான். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்து விடுறது கோயிலுக்கு, ஸோ பலி விடுவாங்க இல்லையா, அதுதான் தேவதாசிகள். அடுத்து விபச்சார முறை, இதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ இது இந்த மாதிரி குழந்தைகளையும் பெண்களையும் வந்து விடுறாங்க. அதே போல் அடிமைத்தனத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பாயிண்ட் அடிமைத்தனம் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ 3மே கரெக்டு தான். டோட்டலாக 4 பாயிண்ட் இருக்குது, அதில் 3 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கரெக்டு தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். பின்வரும் எந்த சரத்து கிராமப்புறங்களில் குடிசை தொழில்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க கோருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, சரத்து 43. என்ன சொல்லுது? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளில் இது வருது, டிபிஎஸ்பியில். ஓகேங்களா? கிராமப்புறங்களில் தனிநபர் அல்லது கூட்டுறவு அடிப்படையில் குடிசை தொழில்களை மேம்படுத்துதல் பற்றி சொல்லுது. சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக. ஆணையமும் அதற்கான ஆண்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சரியாக பொருந்தியுள்ளதை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கு என்ன வரும்? இதுக்கு வரக்கூடிய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1993. ஸோ அப்போ இது தவறாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், தேசிய சிறுபான்மையினருக்கான ஆணையம் 1993. இது கரெக்டு தான். இதுவும் 1993 தான். தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையமும் 1993 தான். அதனால தவறாக கொடுத்துருக்காங்க. தேசிய பெண்களுக்கான ஆணையம், ஸோ அல்லது தேசிய மகளிர் ஆணையம்னு கேட்கலாம். தேசிய பெண்களுக்கான ஆணையம்னு கேட்கலாம், அல்லது தேசிய மகளிர் ஆணையம்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் இதுக்கான ஆண்டு 1992. இதுவுமே தவறாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2006 கிடையாது, 2007. இதுவும் தவறு தான். ஸோ அப்போது சரியானது ஆப்ஷன் பி மட்டும்தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பின்வரும் எந்த சரத்து ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அரசின் கடமை என்று கூறுகிறது? எது சொல்லுது? சரத்து 47 தான். ஸோ அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளில் இதுவுமே வருது, டிபிஎஸ்பியில் இந்த சரத்து வருது. ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவது மாநில அரசோட கடமை அப்படின்னு சொல்லுது. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க, அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தவறான அடிப்படை கடமையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, பெண்களோட கண்ணியத்தை இழிவுபடுத்தும் செயல்களை கைவிட வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா தவறானது கிடையாது, இது சரிதான். வரி செலுத்த வேண்டிய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரி செலுத்த வேண்டிய கடமை இருக்குது அப்படிங்கிறது தவறானது. இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். 1976 வந்து பார்த்திங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்வரன் சிங் கமிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்வரன் சிங் கமிட்டி என்ன பண்ணுச்சுன்னா 1976 வரி செலுத்துறது கடமை அப்படின்னு சொல்லி பரிந்துரைத்தது. ஓகேவா? வரி செலுத்துறது வந்து ஒரு கடமை தான் அப்படின்னு சொல்லி அடிப்படை கடமைன்னு அது சொன்னிச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன? 4A இல்லையா? இந்த 4Aல இந்த வரி செலுத்துறது கடமை தான் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் சேர்க்கப்படவில்லை. அப்போ என்ன தெரியுது? ஸ்வரன் சிங் குழு சொன்ன இந்த பாயிண்ட்டை அடிப்படை உரிமைகளில், அதாவது அடிப்படை கடமைகளில் எடுத்துக்கவே இல்லை. ஸோ அதனால் இது என்ன ஆயிடுச்சு? நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? அடிப்படை கடமை எதுன்னு தான் கண்டறிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால் இது என்ன இல்லை, அடிப்படை கடமைகளில் இது இல்லை. அடுத்து பாருங்க, இயற்கை சுற்றுச்சூழல் மற்றும் வன உயிரினங்களை பாதுகாப்பது. எஸ், இது ஆப்வியஸ்லி அடிப்படை கடமை தான். தேசத்திற்கான சேவை தேவைப்படும் போது நாட்டு நலப்பணிகளை செய்தல் கரெக்டு தான். ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்போ தவறானது ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, வர்மா குழு 1999 டேஸுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான இது பாருங்க ஆப்ஷன் சி,
அடிப்படை கடமைகளை செயல்படுத்துவதற்கான சட்டங்கள் இருப்பதை கண்டறிதல். ஸோ 1999 குடிமக்களோட அடிப்படை கடமைகள் குறித்து ஆராயறதுக்காக வர்தா கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை செயல்படுத்துவதற்கான சட்ட நடைமுறைகளை இருப்பதை வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் காட்டியிருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்கிறோம். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. என்ன கேட்டிருக்காங்க? மேலே உள்ள விதியை டேஷ் மூலம் திருத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கலாமா? ஆட்சி மொழியோட பயன்பாடு, தொகுதிகளை பிரிக்கிறது, குடியுரிமை பெறுதல் மற்றும் பிரிக்கப்படுதல், இது எல்லாமே நம்மளால எது மூலியமா திருத்த முடியும் அப்படின்னா ஆப்ஷன் சி, எளிய பெரும்பான்மை மூலமா திருத்த முடியும். அடுத்து, பின்வரும் எந்த சட்ட திருத்தம் நீதி நிர்வாகத்தை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, 42வது சட்ட திருத்தம் 1976 அப்படிங்கிறதாம். அது என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா இந்த 42வது திருத்த சட்டம் 1976 ஒரே நேரத்தில் 5 பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கும். என்னென்ன அப்படின்னா ஸோ இந்த நிதி நிர்வாகம் வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கும். அது கூட மாற்றப்பட்டது என்னென்ன அப்படின்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளோட பாதுகாப்பு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கும். இந்த வேலையை செய்தவர் யார் தெரியுமா? பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்க பண்ண ஒரு பெரிய விஷயம் இன்ன வரைக்குமே இஷ்யூஸில் தான் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த கல்வி தாங்க. கல்வி வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலில் இருந்துச்சு. ஸோ அப்போ மாநில பட்டியலில் இருந்தபோது என்னாச்சு அப்படின்னா ஸோ மாநிலமே கல்வி தொடர்பாக எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்திரா காந்தி அந்த கல்வியை தூக்கி பொதுப்பட்டியலில் போட்டாங்க. அப்போ பொதுப்பட்டியலுங்கும் போது என்ன ஆகும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கும் இந்த பொதுப்பட்டியலில். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ மாநிலத்தில் ஒரு கல்விக்கு ஒரு இதை கொண்டு வராங்க அப்படிங்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் இந்த இதை தான் செய்யணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க, மாநில கவர்மெண்ட் ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க. ஃபைனலாக என்ன ஆகுனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய பாயிண்ட் தான் கடைசியில் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படும். வேற வழியே கிடையாது. இந்த 2 பேர் இருக்கும்போது இறுதி முடிவு எடுக்கக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்போ மாநில பட்டியல் வேற வழியே கிடையாது, அமைதியாக தான் போயாகணும். ஸோ அதனால தான் இன்னுமே இந்த நீட்டுக்கு மாநில கவர்மெண்ட்டால் எந்த ஒரு முடிவையும் கரெக்டாக வந்து கொடுக்க முடியல. அவங்களால அந்த நீட் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணவும் முடியல. ஏன் அப்படின்னா அது கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கு இல்லையா? ஸோ அது இதுதான் காரணம். இந்திய எல்லைக்குள் வியாபாரம், வணிகம் மற்றும் வணிக போக்குவரத்து ஆகியவற்றை கொண்டுள்ள பகுதியை காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பகுதி 13. இந்தியாவின் எல்லைக்குள்ள நடைபெறக்கூடிய வணிகம், வர்த்தகம் ஆகியவற்றை என்ன பண்ணுது? கையாள்கிறது. கொஸ்டின் பாருங்க. தேசிய அவசர நிலை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. தேசிய அவசர நிலை அப்படின்னாலே அதற்கான சரத்து வந்து என்ன? 352 360 வரைக்கும் சொல்லுவோமா? ரைட். 352 360 அப்படின்னா தேசிய அவசர நிலையை பற்றி சொல்லக்கூடியது. இது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா பகுதி 18 இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, இதில் என்ன கேட்டிருக்காங்க? சரியானது எது அல்லது எவை? சரத்து 358 ஆனது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரத்து 19 கீழ் உள்ள அடிப்படை உரிமைகளை தானாகவே நிறுத்தி வைக்கிறது. கரெக்டு தான். சரத்து 359 ஆனது குடியரசுத் தலைவரின் ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்பிட்ட அடிப்படை கடமைகளை இடைநிறுத்துகிறது. இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ என்னது? ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ அப்போது 352 358 வரைக்கும் தேசிய அவசர நிலைன்னு பார்த்துட்டோம் இல்லையா? 352 360 வரைக்கும். அப்போது இதெல்லாம் எதில் வரும்? இது ரெண்டுமே தேசிய அவசர நிலையில் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவர்களில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தலாமா? தலைமை தேர்தல் ஆணையர். ஆமாம், தலைமை தேர்தல் ஆணையரை குடியரசுத் தலைவர் அதாவது ஜனாதிபதி தான் வந்து நியமிக்கிறாரு. தேர்தல் ஆணையம், ஸோ தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா? ஸோ அவருமே அதான் தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர், பிற தேர்தல் ஆணையர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. யூபிஎஸ்சி உறுப்பினர்கள் கரெக்டு தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாநில ஆளுநர், யூபிஎஸ்சி உறுப்பினர்கள், தலைவர்கள், நிதி ஆணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், இவங்க எல்லாத்தையுமே குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுறாரு? நியமிக்கிறாரு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் சரி. பின்வரும் எந்த ரத்து
அதாவது வீட்டோ அதிகாரத்தை இந்திய ஜனாதிபதி பெற்றிருக்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பி, தகுதி வாய்ந்த ரத்து அதிகாரம். இது மட்டும் கிடையாது, அமெரிக்க அதிபர் தகுதி பெற்ற வீட்டோ உரிமை உடையவர் ஆவார். அமெரிக்க அதிபர் மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டோ அதிகாரம் பெற்றவராக இருப்பார். ஸோ அப்போது அவருக்கு மட்டும்தான் இது இருக்குது. இந்திய ஜனாதிபதிக்கு இந்த உரிமை கிடையாது. குடியரசுத் தலைவரின் அவசர சட்ட அதிகாரம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. தவறானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? இது சரத்து 213 குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரத்து 213 கிடையாது, சரத்து 123. இந்த 213 அப்போ எதுக்கு வரும் அப்படின்னா ஆளுநருடைய அவசர சட்டத்தை பற்றி சொல்கிறதான் இந்த 213. ஓகேங்களா? இதில் 2 பாயிண்ட் இருக்குது. குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம்ங்கிறது 213 கிடையாது, 123. இந்த 213ங்கிறது ஆளுநரோடைய அவசர சட்டம். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க, அவசர சட்ட அதிகாரமானது நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ அப்போது தவறானது இது ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் தவறானது. அடுத்து வந்து பாருங்க, துணை ஜனாதிபதி பற்றிய தவறான கூற்றை காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். சரிதான். துணை ஜனாதிபதியின் அலுவலகம் அமெரிக்க துணை ஜனாதிபதியின் மாதிரியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கரெக்டு தான். ஸோ இந்திய துணை ஜனாதிபதியோட அலுவலகம் அப்படிங்கிறது அமெரிக்க துணை ஜனாதிபதியோட மாதிரியாக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு தான் வடிவமைச்சிருக்காங்க. கரெக்டு. அடுத்து பாருங்க, துணை ஜனாதிபதியின் தேர்தல் கல்லூரி மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தவறு. என்ன வரும் அப்படின்னா துணை ஜனாதிபதிக்கு நாடாளுமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்களை உள்ளடக்கியதாக தான் அவருடைய தேர்தல் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இது தவறு. தேர்தல் சர்ச்சைகள் உச்சநீதிமன்றத்தால் விசாரிக்கப்படுகின்றன. கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் தவறானது. அடுத்தது பாருங்க, பின்வரும் எந்த அமைப்பில் பிரதமர் தலைமை வகிக்கிறார்? தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சில், தேசிய நீர்வள கவுன்சில், தேசிய வளர்ச்சி கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா எல்லாமே சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் இன்னும் வேற என்னென்னலாம் தலைமை வகிப்பார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேசிய ஒருங்கிணைப்பு குழுக்கும் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்குவார். அதுதான் தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்கும் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை வகிப்பார். அதே போல் தேசிய வளர்ச்சி கவுன்சில் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தேசிய வளர்ச்சி குழு, இது ரெண்டுக்குமே ஒரே நேம் தான். ஸோ இதுக்குமே தலைமை வகிக்கிறது பிரதமர் தான். அதே போல் உங்களுக்கு தெரியும் திட்டக்குழு, நீதி ஆயோக், ஸோ இதுக்கு எல்லாமே தலைமை வகிப்பவர் அவர் தான். ஓகேவா? லோக்சபாவின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 15% மிகாமல் இருக்க வேண்டும் என்ற விதியை பின்வரும் எந்த சட்ட திருத்தத்தில் சேர்த்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, 91வது சட்ட திருத்தம் 2003. மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை லோக்சபாவோட மொத்த பலத்தில் 15% மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த விதியை சேர்த்திருக்கு. அடுத்து பாருங்க, லோக்சபா கலைக்கப்படும் போது காலாவதியாகாத மசோதாவை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, லோக்சபாவில் நிலுவையில் உள்ள மசோதா. ஓகே, லோக்சபாவில் மசோதா நிறைவேற்றப்பட்டது, ஆனால் ராஜ்யசபாவில் நிலுவையில் உள்ளது. ஓகே. அடுத்து வந்து பாருங்க, இதுதான் மசோதா இரு அவைகளாலும் நிறைவேற்றப்பட்டது, ஆனால் ஜனாதிபதி முன் நிலுவையில் உள்ளது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் காணப்படக்கூடியது. அடுத்து மக்களவையில் நிலுவையில் உள்ள தீர்மானங்கள். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். தீர்மானங்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சரியானது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, லோக்சபாவில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர்கள் குழு மக்களவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? இடைநீக்கம்லாம் செய்யப்பட மாட்டாங்க, ராஜ்நாமாவே செஞ்சுருவாங்க. ஸோ இடைநீக்கம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தவறானது. அடுத்து வந்து பாருங்க, லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஒட்டுமொத்த அமைச்சர்களும் பதவி விலக வேண்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, 2 மட்டும்தான் சரியானதாக இருக்குது. அதே போல் இங்கே எந்த தீர்மானத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா தணிக்கை தீர்மானத்தை பற்றி சொல்கிறாங்க.
அதாவது என்ன, ஒரு தனிப்பட்ட அமைச்சர் அல்லது அமைச்சர்கள் குழு அல்லது முழு அமைச்சர்கள், ஸோ இந்த குழுவுக்கு எதிராக தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படலாம். ஓகேவா? அடுத்து பண மசோதா தொடர்பான தவறான கூற்றை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்க, எது அப்படின்னு பார்த்தலாம். இது அமைச்சர் அல்லது தனிப்பட்ட உறுப்பினரால் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தாங்க தவறு. அமைச்சர் அல்லது தனிப்பட்ட உறுப்பினர்லாம் கிடையாது, அமைச்சர் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், மட்டுமே. ஸோ அதனால் இது தவறானது. ஆன்சர் இதுதான். அடுத்து பாருங்க, லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும், கரெக்டு. ஜனாதிபதியின் பரிந்துரையின் பின்னரே அறிமுகப்படுத்த முடியும், கரெக்டு. ராஜ்யசபா அதிகபட்சம் 14 நாட்களுக்கு பண மசோதாவை நிறுத்தி வைக்கலாம், இதுவும் வந்து சரிதான். ஓகேவா? ஸோ பண மசோதாவை பற்றி சொல்லக்கூடிய சரத்து என்ன? 110. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் தவறானது. பின்வரும் எந்த தீர்மானம் கோரிக்கையின் அளவை ரூபாய் 1 குறைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கொள்கை வெட்டு தீர்மானம் தான். தேவையோட அளவு ரூபாய் 1 குறைக்கப்பட்டது. இதுவே பொருளாதார வெட்டு தீர்மானம்னா என்ன? ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா, குறிப்பிட்ட தொகையால் குறைக்கப்பட்ட தேவையோட அளவு, குறிப்பிட்ட தொகையால் குறைக்கப்பட்ட தேவையோட அளவு செஞ்சிருக்கும். இதுவே அடுத்து டோக்கன் வெட்டு தீர்மானம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது என்ன? தேவையோட அளவை ரூபாய் 100 வந்து குறைச்சிருக்கும். ஸோ அதுதான் டோக்கன் வெட்டு தீர்மானம். தணிக்கை தீர்மானம் தான் நம்ம பார்த்தாச்சு. என்ன பார்த்தோம்? ஒரு தனிநபர், தனிப்பட்ட அமைச்சரோ அல்லது அமைச்சர்கள் குழுவோ முழு அமைச்சர்களோ அந்த குழுவுக்கு எதிராக வந்து என்ன பண்ணலாம்? தீர்மானம் நிறைவேற்றலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்க, பொது நிறுவனங்களுக்கான குழு டேஸ் பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கிருஷ்ணமேனன் குழு பரிந்துரையின் பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும். எப்போ அப்படின்னா ஆண்டு 1964. இந்திய நாடாளுமன்ற குழுவின், அதாவது ஐபிஜின்னு சொல்லுவாங்க, இதோட தலைவர் யார்? தலைவர் யாரு? ஆன்சர் ஆப்ஷன் பி, மக்களவையின் சபாநாயகர். உலகின் எந்த 38 கொஸ்டின் பாருங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்குவதற்கான வழிமுறை டேஸில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஸோ எதில் விவரிக்கப்பட்டிருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீதிபதிகள் விசாரணை சட்டம். ஸோ நீதிபதிகள் விசாரணை சட்டம் எந்த ஆண்டு? 1968. இதுபடி உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான செயல்முறையை ஒழுங்குபடுத்துகிறது. உலகின் எந்த பகுதியிலும் உள்ள உச்சநீதிமன்றங்களை காட்டிலும் இந்திய உச்சநீதிமன்றம் அதிக அதிகாரங்களை கொண்டுள்ளது. இந்த வரிகள் யாரால கூறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா, அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் வந்து இப்படி சொல்லியிருப்பார். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சரியானது எது அல்லது எவை? மாநில சட்டத்தினால் வழங்கப்பட்டுள்ள எந்த ஒரு குற்றத்திற்கும் ஆளுநர் மன்னிப்பு அளிக்க முடியும். கரெக்டு தான். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும், இது கரெக்டு. ஸோ அந்த ஆளுநருடைய மன்னிப்பு அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய சரத்து என்ன? சரத்து 161. அடுத்து வந்து பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? உயர் நீதிமன்றம் வழங்கிய தூக்கு தண்டனையை ஆளுநர் மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கு தண்டனையே இல்லை, மாநில சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைக்காக வழங்கப்பட்ட மரண தண்டனையை தான் என்ன பண்ண முடியும்? ஆளுநர் மன்னிக்க முடியும். சரி, மன்னிக்க முடியாது இல்லையா? ஸோ அதுதான் வரும். உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது இது மாநிலத்தில் இருக்கக்கூடியது. அப்போது மாநில சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைக்காக ஒருவேளை வழங்கப்பட்டிருந்ததுன்னா ஒருத்தருக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை அப்படிங்கிறது மரண தண்டனை தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மரண தண்டனை வழங்கியிருந்தது அப்படின்னா ஆளுநரால் கண்டிப்பாக மன்னிக்க முடியாது. இதுவே மாநில சட்டத்திற்கு சட்டத்தினால் வழங்கப்பட்டிருந்த எந்த ஒரு குற்றத்திற்கும் ஆளுநரால் மன்னிப்பு அளிக்க முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதே அந்த குற்றம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவதூறு செஞ்சோ, மாநில சட்டமன்றத்திற்கு எதிராக ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பியோ அவருக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனையில் தூக்கு தண்டனை எது கொடுத்திருந்தாலும் ஸோ மரண தண்டனையை ஆளுநரால் மன்னிக்க முடியாது. மரண தண்டனையை மன்னிக்கலாம், ஆனால் அதுவே மாநில சட்டமன்றத்திற்கு எதிராக அவர் செயல்பட்டிருக்கும் போது அந்த குற்றவாளி அந்த தண்டனையை ஆளுநரால் மன்னிக்கவே முடியாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 வித்தியாசம் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, 1 மட்டும்தான் சரியானது. பின்வருவனவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சரத்து 164 முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுவார் என கூறுகிறது. கரெக்டு தான்.
அடுத்து முதலமைச்சர் 2 சட்டமன்றங்களில் ஏதேனும் ஒன்றில் உறுப்பினராக இருக்கலாம். ஏதேனும் ஒன்றில் இருக்கலாம், கரெக்டு தான். முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு முன்னாடி தன் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் அவருக்கு கிடையாது. அதை தான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு நபர் முதலமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. அந்த நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. ஸோ அப்போ இதுதான் தவறானது. முதலமைச்சரின் ராஜினாமா அமைச்சர்கள் குழுவை கலைத்துவிடும். கரெக்டு தான். முதலமைச்சர் வந்து அவரோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாருன்னா அப்படியே என்ன ஆயிரும், அமைச்சர்களோட குழுவும் கலைந்துரும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ அப்போது இதுவும் கரெக்டு தான். அப்போது இதுதான் வந்து தவறு. அவர் வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் அவசியம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. மாநில சட்டமன்றத்திற்கான அமைச்சர்கள் குழுவின் கூட்டு பொறுப்பு டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ எதில் அப்படின்னா சரத்து 164. ஸோ முதலமைச்சரோ மற்றும் இதர அமைச்சர்களோட நியமனங்களை பற்றி சொல்லுது. அதே போல் எந்த அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் மாநில சட்டப்பேரவைக்கு அமைச்சர்கள் குழு பொறுப்பு தான். ஓகேவா? ஸோ எந்த அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் மாநில சட்டப்பேரவைக்கு அமைச்சர்கள் குழு தான் பொறுப்பாக இருந்தாகணும். ஸோ அதை தான் சரத்து 164 சொல்லுது. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா டேஸில் அறிமுகப்படுத்தப்படலாம். லோக்சபா, ராஜ்யசபா, மாநில சட்டமன்றம், மாநில சட்டமேலவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்த்துடலாமா? இப்போ வந்துட்டு பாருங்க, லோக்சபா, ராஜ்யசபா இது மட்டும்தாங்க கரெக்டு. மாநில சட்டமன்றம், மாநில சட்டப்பேரவைலாம் கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும்தான். அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். அதுதான் இந்த மக்களவையும் மாநிலங்களவையுமான லோக்சபாவும் ராஜ்யசபாவும். ஓகேவா? ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் பணிகளை நீக்குவது எந்த குழுவால் பரிந்துரைக்கப்பட்டது? ஸோ இது எந்த குழு அப்படின்னா ஆப்ஷன் டி ராஜமன்னார் குழு. ஸோ ராஜமன்னார் குழு வந்து எப்போ 1969 அமைக்கப்பட்டதா? 1969ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசால் இது வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கும். இது என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா, இது வைத்த முக்கிய பரிந்துரைகள் அகில இந்திய சேவைகள் ஒழிப்பு. அதில் தான் இந்த ஐஏஎஸும் ஐபிஎஸும் வரும். இதை வந்து ஒழிக்கணும். எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை மட்டும் ஐஏஎஸோ ஐபிஎஸோ வந்து கேட்டிருந்தாங்கன்னா ராஜமன்னார் குழுவை ஒழிச்சிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள ஒழிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பரிந்துரையை வந்து பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு வச்சது. பின்வருவனவற்றில் எது உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் ஆகிய இரண்டின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்க்கலாமா? ஒன்றியத்திற்கும் மாநிலத்திற்கும் இடையிலான முரண்பாடுகள் இது இல்லை. மாநிலங்களுக்கு இடையான சச்சரவுகள் இல்லை. அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் இதுதான் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இந்த ரெண்டோட அதிகார வரம்புக்கு உட்பட்டது. ரெண்டுக்குமே இது காமனான விஷயம். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அதே போல் அடிப்படை உரிமைகளோட பாதுகாப்பை பற்றி சொல்லக்கூடிய சரத்து என்ன? சரத்து 32, சரத்து 226. உயர்நீதிமன்றம்னா சரத்து 32, உச்சநீதிமன்றம்னா சரத்து 226. அவ்வளோதாங்க. பின்வருவனவற்றில் எது இந்திய அரசியலமைப்பு ஒரு கூட்டாட்சி அமைப்பு என்பதை தீர்மானிக்கிறது? எது? ஃபர்ஸ்ட் பாருங்க, எழுதப்பட்ட மற்றும் உறுதியான அரசியலமைப்பு இது கிடையாது. சுதந்திரமான நீதித்துறை இல்லை. எஞ்சிய அதிகாரங்களை மையத்திற்கு வழங்குதல் இல்லை. ஆப்ஷன் டி மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையேயான அதிகார பகிர்வு. ஸோ இதுதான் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு என்பது அரசியலமைப்போட இனது கூட்டாட்சி பண்புகள். ஸோ அப்போ இதுதான் இதுக்கு பொருத்தக்கூடியது. அடுத்து பாருங்க, தினேஷ் கோஸ்வாமி குழு எதனுடன் தொடர்புடையது? இந்த குழு எதற்குப்பா தொடர்புடையதுன்னா தேர்தல் சீர்திருத்தங்களுக்கு தொடர்புடையது. ஓகேவா? பொருளாதார ஆய்வறிக்கையை டேஸ் ஒவ்வொரு ஆண்டும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுகிறது. ஸோ எந்த அமைப்பு வெளியிடுகிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி நிதி அமைச்சகம் தான் வெளியிடுது. நிதி அமைச்சரால் வெளியிடப்படுகிறது. இந்திய அரசமைப்பு டேஸ் அங்கீகரிக்கிறது. எதை அங்கீகரிக்கிறது அப்படின்னா மதம் மற்றும் மொழி சிறுபான்மையினரை அங்கீகரிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு மதம் மற்றும் மொழி சிறுபான்மையினரை அங்கீகரிக்கிறது. இன சிறுபான்மையினரை அங்கீகரிக்காது. ஸோ சிறுபான்மையினராக இருந்தாங்கன்னா அவங்கள அங்கீகரிக்காது. ஆதாரங்களும் கடன் வாங்கிய அம்சங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜப்பானிய அரசியலமைப்புல இருந்து எது வாங்கியிருக்கோம்? ஜப்பானிய அரசியலமைப்பு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தினால் உண்டாக்கப்பட்ட நடைமுறை, அடுத்து அல்லது சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைன்னு சொல்லலாம். அமெரிக்க அரசியலமைப்பு இதிலிருந்து பெறப்பட்டது என்ன? அடிப்படை உரிமைகள்.
இதுவே சோவியத் அரசியலமைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள். ஆஸ்திரேலிய அரசியலமைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பட்டியல், அதாவது ஒருங்கிணைந்த பட்டியல் அப்படின்னாலோ அல்லது பொதுப்பட்டியல் அப்படின்னாலோ சேம் தான். ஸோ இதை என்னன்னு சொல்லலாம், ஒருங்கிணைந்த பட்டியல் அப்படின்னு சொல்லலாம். ஒருங்கிணைந்தனா என்ன, மத்திய மற்றும் மாநிலம் இது ரெண்டு ஒருங்கிணைந்து இருக்கு இல்லையா, அதை தான் இப்படி சொல்றாங்க. ஓகே, அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன, சி. தவறான கூற்றை அடையாளம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆளுநர் மாநில தலைமை நிர்வாக தலைவர் ஆவார். கரெக்ட் தான், மாநிலத்தோட தலைமை நிர்வாக தலைவர் தான். ஆளுநர் அலுவலகம் என்பது மத்திய அரசின் கீழ் செயல்படும் பணியிடம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் கீழ் செயல்படும் பணியாளர் கிடையாது. மத்திய அரசோட ஏஜென்ட்டாக தான் அவர் வந்து செயல்படுவாரே தவிர மத்திய அரசுக்கு அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே இயங்கக்கூடியவர் கிடையாது. ஸோ அப்போ இது தவறு. ஸோ இதுதான் ஆன்சரு. அடுத்து பாருங்க, 7வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1956 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே நபரை ஆளுநராக நியமிக்க வழிவகை செய்தது. கரெக்டு தான். ஆளுநரின் பதவி காலத்திற்கு பாதுகாப்பு இல்லை. கரெக்டு தான். என்ன வேணாலும் நடந்துச்சுன்னா அவரோட பதவி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து பாருங்க, பின்வரும் எந்த வழக்கின் தீர்ப்பு உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் ரிட் அதிகார வரம்பு அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் என்று உறுதி செய்தது. ஸோ என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, சந்திரகுமார் வழக்கு 1997 தான். உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தோட ரிட் அதிகார வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்போட ஒரு பகுதியாக இருந்துச்சு. ஒரு சட்ட திருத்தம் மூலமா கூட அதை வெளியேற்றவோ அல்லது விலக்கவோ என்ன பண்ண முடியாது, முடியவே முடியாது. இது ரொம்ப முக்கியம். ஒரு சட்ட திருத்தம் மூலம் கூட அதை வெளியேற்றவோ அல்லது விலக்கவோ முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்ற சொற்றொடர் டேஸில் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971. அடுத்து, சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வழக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்குகளில் இருந்து கட்டாயமாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, வழக்கும் மற்ற பெயர்களும். ஃபர்ஸ்ட் பாருங்க, கேசவனந்த பாரதி வழக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடிப்படை உரிமைகள் வழக்கு. ஆண்டு 1973. இது ரொம்ப முக்கியம். அடுத்து, கிடா ஹலோஹன் வழக்கு 1993. ஸோ இது எதுக்கு, கட்சி விலகல் வழக்குன்னு சொல்லுவாங்க. இதை இந்திரா காந்தி வழக்குங்கிறது 1975. இதை தேர்தல் வழக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்தி இருக்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி. கிராம நியாயலாயா சட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, சரியானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இப்போ பார்த்தலாமா, கிராம நியாயலயா உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்களின் அதிகாரங்களை கொண்டுள்ளது. கரெக்டு. இச்சட்டத்தின் முதல் மற்றும் 2வது அட்டவணையில் திருத்தம் செய்ய மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது. கரெக்டு தான். ஸோ கிராம நியாயலயா சட்டம் எப்போ வந்து இயற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா 2002 இயற்றப்பட்டிருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குற்றவியல் மற்றும் சிவில் நீதிமன்றத்தோட அதிகாரங்களை கொண்டதாக இருக்கும். அதே போல இந்த சட்டத்தின் முதல் மற்றும் 2வது அட்டவணையில் திருத்தங்கள் செய்ய மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஸோ 2 பாயிண்ட்டுமே கரெக்ட். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 2. கிராம நியாயலயா டேஸால் வழி நடத்தப்படும். ஸோ எதால வழி நடத்தப்படும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, இயற்கை நீதியின் கோட்பாடுகள் அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்தப்படும். இந்திய சாட்சிய சட்டம் 1872 வழங்கப்பட்ட ஆதார விதிகளுக்கு கிராம நியாயாலயா கட்டுப்படாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராம நியாயாலயா அப்படிங்கிறது இதுக்கு கட்டுப்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இது இயற்கை நீதியோட கோட்பாடுகளாக வழி நடத்தப்படும். இதுதான் ஆன்சர். பின்வரும் நிறைய பேத்துக்கு எதனால் இதை சொன்னேன்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இதை நான் வந்து சொன்னேன். ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ வராதுன்னு. பின்வரும் எந்த விதி மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்ய வழிவகுக்கிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, விதி 223. ஜனநாயகம் மற்றும் வளர்ச்சிக்கான பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் புத்துயிர் அறிக்கை டேஸால் தயாரிக்கப்பட்டது. எதால் தயாரிக்கப்பட்டது? ஸோ இதுக்கு எல்எம் சிங்வி குழு தான். ஆன்சர் ஆப்ஷன் சி. எப்போ எல்எம் சிங்வி குழு அமைக்கப்பட்டது? எப்போ? 1986.
ஜனநாயகம் மற்றும் வளர்ச்சிக்கான பஞ்சாயத் ராஜ் நிறுவனத்தின் புத்துயிர்ப்பு பற்றிய அறிக்கையை இந்த எல்எம் சிங்வி குழு தயாரித்தது. அஸ்ஸாம், மணிப்பூர் போன்ற சில மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்தை டேஸ் வழங்குகிறது. ஸோ அது வழங்கக்கூடிய சரத்தை தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் ஏ சரத்து 371 371 ஜே வரைக்கும். ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா 21. ஓகேவா? அடுத்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. தவறானது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தலாமா? மாநில தேர்தல் ஆணையர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். இதை நம்ம பார்த்தோம்ல, முதைய பார்த்தாச்சு. அவரது பணி நிபந்தனைகள் மற்றும் பதவிக்காலம் பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆளுநரால தான் தீர்மானிக்கப்படும், பாராளுமன்றத்தால கிடையாது. ஸோ அப்போ இது தவறானது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, பஞ்சாயத் ராஜ் சட்டம் யூனியன் பிரதேசத்திற்கும் பொருந்தும் என்று உத்தரவிடும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஸோ யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா? ஸோ ஜனாதிபதிக்கு தான் இருக்கு. ஸோ பஞ்சாயத் ராஜ் சட்டத்தோட விதிகள் எந்த யூனியன் பிரதேசத்திற்கும் பொருந்தும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவரான ஜனாதிபதிக்கு இருக்கு. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய சரத்து என்ன? சரத்து 243. ஓகேமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானது எது அல்லது எவை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தரலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கிராம அளவில் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னது? கரெக்டு தான். அடுத்து கிராம அளவில் பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுப்பது மாநில சட்டமன்றத்தால் தீர்மானிக்கப்படும். இதுவும் கரெக்டு தான் இல்லையா? இதுவே நல்லா கவனிங்க. கிராம அளவில் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க. இதுவே தலைவர் தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கிராமத்தில் அவங்க மாநில சட்டமன்றத்தால் தீர்மானிக்கப்படுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் மூலிமா மாவட்ட அளவுலேயே மறைமுக தேர்தலில் தான் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரியான கூற்றாக தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே போல் கிராம அளவில் பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுப்பது மாநில சட்டமன்றத்தால் தீர்மானிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இவங்க என்னது? மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, இவங்க நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இப்போ இது என்னது? கரெக்டு தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. பின்வருவனவற்றில் எது 73வது திருத்த சட்டம் 1992 கட்டாய விதி அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பஞ்சாயத்தில் பிரதிநிதித்துவம் வழங்குதல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? டேஸ் நகராட்சிகளின் செயல்பாடுகளை உள்ளடக்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது? ஆப்ஷன் பி, சரத்து 243 டபிள்யூ. இதுவே நெக்ஸ்ட் பாருங்க, இதுவே 243 ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கானது அப்படின்னா பஞ்சாயத் ராஜ்க்கான சரத்து. பஞ்சாயத் ராஜ்னா 243 ஜி. மாநகராட்சி தொடர்பான தவறான கூற்றை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இது மேயரின் தலைமையில் உள்ளது கரெக்டு தான். இது மாநகராட்சியின் சட்டமன்ற பிரிவு கரெக்டு தான். அடுத்து பாருங்க, மேயர் மாநகராட்சியின் முறையான தலைவர் அவர் கரெக்டு. 2 வருட புதுப்பிக்கத்தக்க காலத்திற்கு மேயர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறதான் தவறு. 1 வருட புதுப்பிக்கத்தக்க காலத்திற்கு மேயர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ அதனால இது தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கண்டோன்மெண்ட் வாரியத்தின் நிர்வாக அதிகாரி டேஸால் நியமிக்கப்படுகிறார். ஸோ யாரால் நியமிக்கப்படுவார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க, ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். ஸோ கண்டோன்மெண்ட் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2006 கண்டோன்மெண்ட் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். கண்டோன்மெண்ட் வாரியத்தோட நிர்வாக அதிகாரி பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியால் நியமிக்கப்படுறாரு. 69வது திருத்த சட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சரியானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இது டெல்லி யூனியன் பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்குகிறது. கரெக்டு தான். முதலமைச்சர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார். கரெக்டு தான். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 2. 69வது அரசியல் திருத்த சட்டம் எப்போ? 1991. ஸோ இதுபடி டெல்லி மீண்டும் தேசிய தலைவர் பிரதேசமாக நியமிக்கப்பட்டது. ஓகேமா? அதே போல் பார்த்தீங்கன்னா டெல்லி யூனியன் பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்குனுச்சு. எது அப்படின்னா அரசியலமைப்பு 69வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1991 தான். ஸோ டெல்லியை மீண்டும் தேசிய தலைநகர் பிரதேசமாக நியமித்தது. அதே போல் டெல்லி யூனியன் பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்தையும் வழங்குனுச்சு.
அதே போல் சட்டசபையோட பலம் வந்து பார்த்திங்கன்னா 70 இருக்கணும். அமைச்சர் குழுவோட பலம் 10% இருக்கணும். அதாவது 7 உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சட்டத்திருத்தம் வந்து அளித்தது. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கூறுனுச்சு. அடுத்து 5வது அட்டவணையின் கீழ் ஒரு பகுதியை பட்டியலிடப்பட்ட பகுதி என்று அறிவிப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு தான்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜனாதிபதி. 5வது அட்டவணைனா என்ன? அனைத்து மாநிலங்கள்லையும், அதாவது 4 மாநிலங்களை தவிர, அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இந்த மாநிலத்தை தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலுமே அட்டவணை பகுதிகள் மற்றும் பழங்குடியினரோட நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டு ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா இந்த கையாள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனைத்து மாநிலங்கள்லையும், இந்த 4 மாநிலங்களை தவிர. அதே போல் சம்மந்தப்பட்ட மாநில ஆளுநரோட கலந்தாலோசித்த பிறகுதான் குடியரசுத் தலைவரால் இது வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படும். ஓகேவா? பட்டியலிட்ட பகுதி அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்படும். அந்த 4 மாநிலத்தை தவிர மற்ற மாநிலங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இது பொருந்தும். பட்டியலிடப்பட்ட பகுதி அப்படிங்கிறத அறிவிக்கலாம். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் டேஸில் உள்ளது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, பகுதி 14. மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் தொடர்பான தவறான கூற்றை கண்டறிகள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்புகிட்டே கேட்டுக்கிறது தவறானது. அவர் அல்லது அவள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். கரெக்டு தான். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநரால் தான் நியமிக்கப்படுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 62 வயது வரை பதவியில் இருக்கலாம். இதுவும் வந்து கரெக்டு தான். அவர் அல்லது அவள் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கரெக்டு தான். தலைவரின் பதவி நீக்கம் தொடர்பான விசாரணை சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து தவறு. இது வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட உச்ச நீதிமன்றத்திற்கு தான் வந்து அனுப்பி வைக்கப்படும். ஸோ அதனால் இது வந்து தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, பின்வரும் எந்த சட்ட திருத்தம் தீர்ப்பாயங்கள் தொடர்பான விதிகளை சேர்த்தது? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 42வது திருத்த சட்டம் 1976. இந்த சட்டத்தின் மூலமாக பகுதி 14 ஸோ படி வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். பகுதி 14 ஏவில் பிரிவு 323 ஏ 323 ஏல இருந்து 323 பி வரை வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த சட்ட திருத்தம் 1976 42வது திருத்த சட்டத்தின் மூலமாக பகுதி 14 ஏல பிரிவு 323 ஏல இருந்து 323 பி வரைக்கும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதே போல் பிரிவு 323 ஏ என்ன சொல்லுது அப்படின்னா நிர்வாக தீர்ப்பாயத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லுது. பிரிவு 323 பி எதுக்காகனா மற்ற விஷயங்களுக்கான தீர்ப்பாயங்களை கையாள்கிறது. ஸோ அதுதான் 323 பி. ஸோ இதுதான் இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். 323 ஏ அப்படிங்கிறது நிர்வாக தீர்ப்பாயத்துடன் தொடர்புடையது. 323 பி அப்படிங்கிறது மற்ற விஷயங்களுக்கான தீர்ப்பாயங்களை கையாள்கிறது. அடுத்து பாருங்க, மாவட்ட தேர்தல் அதிகாரிகளை யார் நியமிக்கிறார்கள்? யார் நியமிக்கிறாங்க? ஆப்ஷன் ஏ, இந்திய தேர்தல் ஆணையம். தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, அணு ஆயுத பரவல் தடை 1968 கரெக்டு தான். குஜ்ரால் கோட்பாடு 1994 இதுதாங்க தவறு. என்ன வரும்? 1996 வரும். ஸோ இதுதான் தவறானது. பஞ்சசீல கொள்கை 1954 கரெக்டு. மத்திய ஆசியாவை இணைக்கும் கொள்கை 2012 கரெக்டு தான். ஸோ தவறானது ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, மத்திய தகவல் ஆணையம் டேஸின் கீழ் செயல்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, பணியாளர் அமைச்சகம். மத்திய தகவல் ஆணையம் எப்படி? அரசிதழ் அறிவிப்பின் மூலமாக தான் இந்த மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். அதே போல் தகவல் அறியும் உரிமை சட்டம்னா எப்போ? 2005. ஸோ அந்த மத்திய தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழே இந்த மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழே இந்த மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது. அரசியல் அமைப்பு இது வந்து கிடையாது. அதே போல் அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு அப்படின்னும் இதை வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணியாளர் அமைச்சகத்தின் கீழே செயல்படுது. 4 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த மத்திய தகவல் ஆணையம்ங்கிறது அரசிதழ் அறிவிப்பின் மூலிமா உருவாக்கப்பட்டது. அதே போல் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழே உருவாக்கப்பட்டது மத்திய தகவல் ஆணையம். அதே போல் இது ஒரு அரசியல் அமைப்பு இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணியாளர் அமைச்சகத்தின் கீழே இது செயல்படுது. அடுத்து பாருங்க, மத்திய மனித
தேசிய மனித உரிமைகள் ஆணையம் NHRC தொடர்பான கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்ன? சரியானது எது அல்லது எவை பார்த்தலாமா? மத்திய உரிமைகள் சட்டம், மனித உரிமைகள் சட்டம் 1993 கீழ் இது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது 1993 நிறுவப்பட்டது. கரெக்டு. அதே போல NHRCயின் தலைவரின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள். NHRCனா என்ன? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை தான் சொல்றாங்க. இதோட பதவிக்காலம், தலைவரோட பதவிக்காலம்ங்கிறது 3 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? அதே போல மனித உரிமைகள் சட்டம் 1993 கீழ் பாதுகாப்பின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் NHRCயோட தலைவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள்னு நினச்சிக்கிறீங்க. 5 ஆண்டுகள் கிடையாது, 3 ஆண்டுகள். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 ஆண்டுகளில் இருந்திருக்கும். 5 ஆண்டுகளில் இருந்து சமீபத்திய சட்ட திருத்தம் மூலமாக 3 ஆண்டுகளாக மாற்றிட்டாங்க இப்போது. ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ 3 ஆண்டுகள் தான். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக பணியாற்றிய நபரை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் யார் தலைமை தேர்தல் ஆணையாக பணியாற்றியிருக்காங்க? ஸோ இதில் யார் வருவாங்கன்னா ஆப்ஷன் டி, TN சேசன் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக 1990 to 1996 இந்த காலகட்டத்தில் பணியாற்றியிருக்காரு. நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் அறிமுகப்படுத்த டேஸ் ஆதரவு தேவை, எத்தனை உறுப்பினர்களோட ஆதரவு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 50 உறுப்பினர்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். பின்வருவனவற்றில் எது அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் வழிகாட்டுதலுக்கான நடத்தை விதிகளை உருவாக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி, தேர்தல் ஆணையம். அடுத்து பாருங்க, 2000 ஆண்டு அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் செயல்பாட்டை மறு ஆய்வு செய்யும் தேசிய ஆணையத்தோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? MN வெங்கடாச்சலம். ஓகேவா? ஸோ MN வெங்கடாச்சலைய கமிஷன் பார்த்தீங்கன்னா 2000 அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. டேஸால் அழுத்த குழு என்பது அரசியல் கட்சியிலிருந்து மாறுபடுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தேர்தலில் போட்டியிடும். ஓகேவா? தேர்தலில் போட்டியிடுதலால் அழுத்த குழு என்பது அரசியல் கட்சியிலிருந்து மாறுபடுது. அடுத்து பாருங்க, RTI சட்டம் 2005 உருவாக்க வழிவகுத்தது. இதை உருவாக்குறதுக்கு எது வழிவகுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? மத்திய தகவல் ஆணையம், அடுத்து மாநில தகவல் ஆணையம். ஸோ இது 2 மட்டும்தான். ஆனால் கூட்டு தகவல் ஆணையம் அமைக்க வகுக்கவில்லை. ஸோ அப்போ இது கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மற்றும் 2 மட்டும். மொழி சிறுபான்மையினர் ஆணையரின் தலைமையகம் டேஸில் அமைந்துள்ளது. எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அலகாபாத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்து வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பொறுப்பு டேஸ் உள்ளது. எங்கே இருக்குது அப்படின்னா இது தேர்தல் ஆணையத்திடம் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தின் சட்டப்படியான தலைவர் டேஸ் ஆவார்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாநில அரசாங்கத்தோட சட்டப்படியான தலைவர்னா யாரு? ஆளுநர் தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ சட்டப்படியான தலைவர், நிர்வாகத்தின் பேரளவு தலைவர், ஸோ இது எல்லாமே ஆளுநர் தான். தவறான கூற்றை அடையாளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மக்களவையின் அதிகபட்ச பலம் 550. ஸோ டோட்டலாக எவ்வளோ? 550 கிடையாது, 552. ஸோ அப்போ இதுதான் தவறானது ஆன்சர். அடுத்து பாருங்க, மக்களவையோட தற்போதைய பலம்ங்கிறது 545. கரெக்டு தான். மாநிலங்களவையோட அதிகபட்ச பலம் 250. கரெக்டு தான். இப்போ தற்போதைய மாநிலங்கத்தில் எவ்வளோ இருக்குன்னா 245. இதுவும் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ராங். மத்திய சட்டப்பேரவையின் முதல் சபாநாயகர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃப்ரெட்ரிக் ஓயிட் அப்படிங்கிறவர் தான் முதல் சபாநாயகரா. ஃப்ரெட்ரிக் வைட் அப்படிங்கிறவர் 1921 இருந்தார். முதல் துணை சபாநாயகர் தான் யாருன்னா இந்த சச்சிதானந்த சின்ஹா. முதல் துணை சபாநாயகர். இவர் சபாநாயகர், இவர் முதல் துணை சபாநாயகர். அடுத்து முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவை சேர்ந்த சபாநாயகர் யாருன்னா இவர் விதல்பாய் ஜே படேல். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்போ அப்படின்னா 1925. இந்தியாவோட முதல் சபாநாயகர் ஃப்ரெட்ரிக் வைட் 1921. முதல் துணை சபாநாயகர் சச்சிதானந்த சின்ஹா. அதே போல இந்தியாவையே சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சபாநாயகர் யார் அப்படின்னா விதல்பாய் ஜே படேல்.
பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க, சரியானது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஸோ இப்போ வந்துட்டு பாருங்க, அவை ஒத்திவைக்கப்படும் போது அவையின் அமர்வு மற்றும் கூட்டத்தொடர் முடிக்கப்படுகிறது. ஸோ இதுவும் தவறு. கூட்டத்தொடர்களை முடிவிற்கு கொண்டு வந்தால் அது அமர்வை முடிக்கிறது, கூட்டத்தொடரை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு தவறு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சரியானது கிடையாது. அப்படியே ஆப்போசிட்டில் வரும். கூட்டத்தொடர்லாம் முடிக்காது. ஓகேவா? கூட்டத்தொடர் இருக்குது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கூட்டத்தொடர் தான். ஸோ அப்போ இது ரெண்டுமே தவறு. பின்வரும் எந்த அவசர நிலைக்கு நாடாளுமன்றத்தின் மறு ஒப்புதல் தேவையில்லை? தேவையில்லை அப்படின்னா நிதி அவசர நிலை. ஸோ நிதி அவசர நிலைக்கு நாடாளுமன்றத்தோட மறு ஒப்புதல் அப்படிங்கிறது தேவையில்லை. தேசிய அவசர நிலை மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு 6 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தோட ஒப்புதல் அப்படிங்கிறது தேவைப்படும். இதுவே நிதி அவசர நிலைக்கு அந்த மாதிரி ஒப்புதல் தேவை கிடையாது. நிதி ஒதுக்கீட்டு சட்ட வரைவு அப்ரோப்ரியேஷன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? சரியானது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தலாமா? இந்தியாவின் தற்செயல் நிதியிலிருந்து ஒதுக்கீடு வழங்குவதற்காக இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி வரும்? ஒதுக்கீடு செய்கிறதுக்காக கிடையாது. இந்தியாவோட ஒருங்கிணைந்த, அதாவது தற்செயல் நிதியிலிருந்து கிடையாது, ஒருங்கிணைந்த நிதியில இருந்து பொருத்தமான தொகையை வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ அதனால இது தவறு. அடுத்து, அத்தகைய மசோதாக்களில் சட்ட திருத்தங்களை முன்மொழிய முடியாது, சட்ட திருத்தங்கள் செய்ய முடியாது. கரெக்ட் தான், இந்த பாயிண்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மட்டும் சரியானவை. பின்வருபவர்களில் யாருடைய தேர்தல் ஒழுங்குமுறை சட்டத்தை ஏற்ற பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தலாமா? ஜனாதிபதி கரெக்டு தான். தேர்தல் ஒழுங்குமுறை சட்டத்தை ஏற்ற பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. துணை ஜனாதிபதி கரெக்டு. மாநில சட்டமன்றத்தின் 2 அவைகளும். ஸோ 3மே கரெக்டு தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். பண மசோதாவை பொறுத்தவரை பின்வரும் எந்த மாற்று வழிகள் ஆளுநருக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தலாமா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மாநில சட்டமன்றத்தின் மறுபரிசீலனைக்காக மசோதாவை திருப்பி அனுப்பலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்று வழிங்கிறது ஆளுநருக்கு கிடையாது. இது அவரால் செய்ய முடியாது. லோக் அதாலத்தின் அதிகார வரம்பு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக் அதாலத் குற்ற வழக்குகளை கையாள முடியும். கரெக்ட் தான். லோக் அதாலத் அப்படிங்கிறது ஒரு மக்கள் நீதிமன்றம். இது குற்ற வழக்குகளை தான் கையாள முடியும். ஸோ இது வந்து கரெக்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இது கூட்டு குற்றங்கள் மீது அதிகார வரம்பை கொண்டுள்ளது தான் இந்த பாயிண்ட். அதனால கரெக்டு. லோக் அதாலத்துக்கு சமரசத்திற்கு உள்ளாகாத குற்றங்களை கையாள அதிகாரம் இல்லை. லோக் அதாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமரசத்திற்கு உள்ளாகாத குற்றங்களை கையாளுறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒத்து போகாத குற்றங்களை கையாளுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, 2ம் கரெக்டு. ஸோ இப்போது எப்படி சொல்லலாம்னா, எடுத்துக்காட்டு ஓய்வூதிய வழக்குகள், குடும்ப தகராறுகள், குற்ற வழக்குகள். ஸோ இதெல்லாம் வந்து அது விசாரிக்கும். ஓகேவா? சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவின் முதல் லோக் அதாலத் முகாம் டேஸில் ஏற்பாடு செய்யப்பட்டது. எங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1982 குஜராத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரிவு 76 டேஸ் பற்றி குறிப்பிடுகிறது. எதை பற்றி சொல்லும் அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்லும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும்தான். அடுத்து வந்து பாருங்க, டேஸ் என்பது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தொடர்புடையது. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தொடர்புடையது எந்த சரத்துனா ஆன்சர் ஆப்ஷன் சி, சரத்து 340. அடுத்து பாருங்க, நிதி ஆயோக். இந்த நிதி ஆயோக் கூட தலைவர் யாருன்னு பார்த்தோம்? பிரதமர்னு பார்த்தோம். நிதி ஆயோக் திட்ட ஆலோசனை. ஸோ இதுக்கெல்லாம் பிரதமர் தான் தலைவர்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சரியானது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தலாமா? இது இந்திய பிரதமர் தலைமையில் உள்ளது. ஸோ கரெக்டு தான். பயனுள்ள நிர்வாகத்திற்கு 7 தூண்களை கொண்டுள்ளது. கரெக்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 தூண்கள் அப்படிங்கிறத பிரதமர் தான் பட்டியலிட்டிருப்பார். அது என்னென்ன அப்படின்னா அந்தியோதயா 7, அதில் என்னென்னு சொல்கிறேன், அப்படியே வரிசையை நோட் பண்ணிக்கோங்க. அந்தியோதயா, கிராமம், அனைவரையும் உள்ளடக்கியது, மக்கள் தொகை, ஈவுத்தொகை, மக்களோட பங்கேற்பு, ஆளுகை, நிலைத்தன்மை, இதெல்லாம் சொல்லியிருப்பார். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ நிறுவப்பட்டிருக்கும்? Jan 1,
2015 நிறுவப்பட்டிருக்கும். ஜனவரி 1 2015 நிறுவப்பட்டிருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும் சரியானது தான். அரசியலமைப்பின் கூட்டாட்சி அம்சங்களை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, சுதந்திரமான நீதித்துறை. பின்வருவனவற்றில் எது தார்மீக மற்றும் அரசியல் நெறிமுறைகளை கொண்டுள்ளது? ஸோ எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள். ஓகேவா, இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி. காக்கா கலேல்கரின் கீழ் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் டேஸில் நியமிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 1953. முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம்னா அது இந்த காக்கா கலேல்கர் ஆணையம் தான். எப்போ நியமிக்கப்பட்டதுன்னா 1953. ஓகேவா. இராணுவ சட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சரியானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தலாமா? அதற்கு அரசியலமைப்பில் சிறப்பு விதிகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இது அடிப்படை உரிமைகளை மட்டுமே பாதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டு தான், அடிப்படை உரிமைகளை மட்டுமே தான் பாதிக்கிறது. இது கரெக்டு, இது தவறு. அரசியலமைப்பில் குறிப்பிட்ட வழிமுறைகள் கிடையாது. அதே போல் அரசு மற்றும் சட்ட நீதிமன்றங்களை இது இடைநிறுத்துகிறது. ஸோ சிறப்பு விதிகள் கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2 மட்டும். கொஸ்டின் பாருங்க, சத்தியமேவ ஜெயதே முழக்கம் டேஸில் இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ சத்தியமேவ ஜெயதே அப்படின்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் எதுல இருந்து தான் எடுக்கப்பட்டது. வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற வாசகம் பார்த்தீங்கன்னா முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. என்ன கேட்டிருக்காங்க? சரியானது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்களா? பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மூத்தோரை கொண்ட மன்றம் சபை எனப்பட்டது. கரெக்டு தான். மூத்தோரை அல்லது பெரியோர்களின் சபை அப்படின்னாலே சபை அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ மூத்தோரை கொண்ட மன்றம்னா சபை, பெரியோர்களோட சபையை சபைன்னு சொல்றோம். அடுத்தது, மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு சமிதி எனப்பட்டது. மக்களுடைய சபை என்னன்னு சொல்லுவாங்க? சமிதி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். அப்போ ரெண்டுமே சரியானதா இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 2ம். ஹிரண்யா, சியாமா மற்றும் அயாஸ் என்ற சொல் டேஸை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதை குறிக்குது? உலோகங்களை குறிக்குது. ஸோ ஹிரண்யானா என்ன? தங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஹிரண்யானா தங்கத்தை குறிக்கக்கூடியது உலோகத்தில். சியாமா அப்படின்னா இதை எதை குறிக்குதுன்னா இரும்பை குறிக்குது. அயாஸ், அயாஸ் எதை குறிக்குது? தாமிரம் அல்லது வெண்கலத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ இது எல்லாமே என்ன? தாமிரம், வெண்கலம், இரும்பு, தங்கம் எல்லாமே உலோகங்கள் தானே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உலோகங்கள். அடுத்து பாருங்க, பொறுத்துக கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தலாமா? ஸோ கடவுள் வைத்து அவங்களுடைய பண்புகள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரஜாபதி. பிரஜாபதி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஸோ பிரஜாபதி அப்படின்னா படைப்பவர், ருத்ரா அழிப்பவர், விஷ்ணு பாதுகாவலர். ஸோ ஆப்ஷன் டி, 3, 1, 2. இந்திரனும் அக்னியும் தங்கள் முக்கியத்துவத்தை இழந்ததுக்கப்புறம் பிரஜாபதினா படைப்பாளராகவும், விஷ்ணுனா பாதுகாவலராகவும், ருத்ரானா அழிப்பவராகவும் இவங்களாம் முக்கியமானவர்களாக இருந்திருப்பாங்க. பழி மற்றும் சடங்குகள் மிகவும் விரிவானதாக மாறி இருக்கும். கீழடி எனும் பழமையான நகரம் டேஸில் அமைந்துள்ளது. கீழடி அப்படின்னாலே எங்கே இருக்கு? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அதாவது இந்திய தொல்லியல் துறை, ஏஎஸ்ஐ சொல்லுவாங்க இல்லையா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்காவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்க காலத்தை சேர்ந்த ஒரு பழமையான நகரத்தை அகலாய்வு செஞ்சது. ஓகேவா. அடுத்து, கற்திட்டைகள் டோல்மென்ஸ் என்பது டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, பெருங்கற்கால கல்லறைகள். டோல்மென்ஸ் அப்படின்னு என்னன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நிமிர்ந்த கற்களாலான மெகாலித்திக் கல்லறைகள். மெகாலித்திக் கல்லறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தோட குறுக்கே ஒரு கல்லணையாக இது போட்டிருப்பாங்க. வேத காலத்தில் சேகரிக்கப்பட்ட நில வருவாயின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விகிதம் என்ன? ஆப்ஷன் பி, 6ல் 1 பங்கு. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்க? பாலி வரி. நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ 6ல் 1 பங்கை வசூலிக்கிறது பாலி வரி. ஒரு நபருக்கு விவசாய விளைபொருட்கள் அல்லது கால்நடைகளில் 6ல் 1 பங்கு அடங்கிய வரி இந்த வரி அப்படின்னு சொல்லுவோம், பாலி வரி. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சரியானது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தலாமா? அங்கா என்பது பௌத்த நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கா அப்படின்னா சமண நூல்கள்.
ஜடகா. ஜடகா அப்படின்னா என்ன வரும்? புத்த நூல்கள்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே தவறானதாக இருக்குது. ஜடகா அல்லது திரிபிடகம் அப்படின்னா புத்த நூல்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ரெண்டுமே தவறானதாக இருக்குது. ஸோ அதனால இரண்டும் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்து பாருங்க, பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தலாமா? ஸோ ஜெயினோட நடத்தை விதிகளை வந்து கேட்டிருக்காங்க. அஸ்தேயா, அபரகிரஹா, பிரம்மச்சரியம். பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அஸ்தேயா. அஸ்தேயா அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? திருடக்கூடாது. அப்ரஹிதா. அப்ரஹிதா அப்படின்னா என்ன வரும்? சொத்தை சொந்தமாக்க கூடாது. பிரம்மச்சரியம் அப்படின்னா பிரம்மச்சரியம் தான், திருமணமாகாத நிலையை பற்றி சொல்லக்கூடியது. இதுவே அகிம்சை அப்படின்னா எந்த உயிரினத்தையும் காயப்படுத்தக்கூடாது. சத்தியா அப்படின்னா உண்மையை பேசுதல். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயினோட நடத்தை விதிகள். ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன? சி. ஆகம சித்தாந்தம் டேஸுக்கு உரியது. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி, சமணம். மகாவீரரோட தலைமைச் சீடர் யாரு? கௌதம சுவாமி. மகாவீரரோட போதனைகளை ஆகம சித்தாந்தம் அப்படிங்கிற பெயர்ல இந்த கௌதம சாமி தொகுத்து வழங்கியிருப்பாரு. ஓகேவா? அடுத்து, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க, சரியானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ஹீனையான பௌத்தம் பிராகிருத மொழியை பயன்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. இது புத்தரோட உருவங்களை வணங்கியது. இது விரிவான சடங்குகளை கடைபிடித்தது. இது வணங்கவில்லை, கடைபிடிக்கவும் இல்லை. ஸோ இது ரெண்டுமே வந்து என்னது? தவறானது. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. அடுத்து வந்து பாருங்க, 112. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல் சபை, இரண்டாவது சபை, மூன்றாவது சபை, நான்காவது சபை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தலாமா? மூன்றாவது சபை முதல் சபை அப்படிங்கிறது அஜாத சத்ரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இரண்டாவது சபை கலா சோகா. மூன்றாவது சபை அப்படிங்கிறது அசோகா. நான்காவது சபை அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா கனிஷ்கா. ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் ஏ, பொறுத்துக. இது வந்து பார்க்கலாமா? ஸோ இதுக்கு வந்து பாருங்க, இதுக்கு என்ன வரும்? மகதம். ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 4 பெரிய மகா ஜனபதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மகதம் அப்படின்னா எங்கே? பீகாரில் மகதம் இருக்கும். உஜ்ஜயினியில் அவந்தி. வட்சா அப்படின்னா கௌசாமி. ஓகேவா? ஸோ அலகாபாத்தில் இந்த கௌசாமி இல்லை வட்சா அப்படிங்கிறது இருக்கும். என்ன வரும்? அலகாபாத். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன? 1 2 3. ஸோ ஏ 1 2 3 அப்படிங்கிறது. அதே போல் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் என்ன இருக்கும்? கோசாலா இருக்கும். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க, சரியானது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. மெகஸ்தனீஸ் பாரசீக ஆட்சியாளரின் தூதராக இருந்தார். அவர் சமுத்திரகுப்தரின் நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்தார். இண்டிகா என்ற புத்தகத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்க, இதில் சரியானது எதுன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தவறு. மெகஸ்தனீஸ் பாரசீக ஆட்சியாளரின் தூதராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. கிரேக்க ஆட்சியாளரோட தூதராக வந்து இருந்திருப்பார். ஓகேவா? கிரேக்க ஆட்சியாளர், அவர் பேர் என்ன அப்படின்னா செலுக்காஸ். அவருடைய தூதராக தான் மெகஸ்தனீஸ் இருந்திருப்பார். அடுத்து, அவர் சமுத்திரகுப்தரின் நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் அப்படின்னு வரணும். இண்டிகா என்ற புத்தகத்தை எழுதினார். கரெக்டு தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கி இருந்திருப்பார். மௌரிய பேரரசு பற்றிய ஆய்வுக்காக அவரது இண்டிகா அப்படிங்கிற புத்தகம் வந்து ஒரு முக்கிய ஆதாரமாகவும் இருந்துச்சு. ஸோ அப்போது தேர்டு மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க, சரியானது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? இப்போ என்னது? அசோகருடைய 2வது தூண் கல்வெட்டில் தம்மத்தோட பொருள் வந்து விளக்கப்பட்டிருக்கு. இது சரிதான். 2 மற்றும் 8வது பாறை கல்வெட்டில் பாண்டியர்கள் சோழ வம்சங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ என்னது? ரெண்டுமே சரியானதாக தான் இருக்குது. ஆப்ஷன் சி, பாண்டியர்கள், சோழர்கள், கேரள புத்திரர்கள் மற்றும் சத்திய புத்திரர்கள் ஆகிய 3 வம்சங்களோட பெயர்களை அசோகரோட 2ஆம் மற்றும் அதே போல 13வது பாறை கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க, பொறுத்துக. ராஜகிரகம், பாடாலிபுத்திரம், கலிங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தலாமா? அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ராஜகிரகம் அப்படின்னா ராஜ்கீர்,
பாடாலிபுத்திரம் பாட்னா, கலிங்கம்னா ஒடிசா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஸோ அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன? சி 2, 3, 1. கூற்று காரணம், பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அசோகர் இந்தியாவின் தலை சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். கரெக்டு தான். அவர் தம்மத்தின் கொள்கையின்படி ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னது? தவறு. அப்போ ஆன்சர் என்னது? கூற்று சரிதான், காரணம் தவறு. அடுத்து பாருங்க, மேட்ச் இட்டு. மகாபாசியா, பிரஹஸ்தகா, புத்த சரிதா, மாளவி, காக்னமித்ரா. மேட்ச் பண்ணிடலாமா? ஸோ நூல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, மகாபாசியா. மகாபாசியம் அப்படிங்கிறது யாருடையது? பதஞ்சலி. அடுத்து பிருஹஸ்கதா அப்படிங்கிறது யாருடையது? இது யாருக்கு வரும் அப்படின்னா குணாத்தியா. அடுத்து புத்த சரிதா. புத்த சரிதை அப்படிங்கிறது அஸ்வகோசா. ஸோ அப்போது இதுக்கு வந்துட்டு யார் வரும்? ஸோ அப்போ வந்துட்டு பாருங்க, புத்த சரிதா அப்படிங்கிறது நாகார்ஜுனா. அப்போது மாளவி காக்னமித்ரா அப்படின்னா காளிதாசன். ஓகேவா? அப்போது பட்டா இருக்கார் இல்லையா, அவருடையது என்ன சொல்லுவோம்? ஹர்ஷ சரிதா. ஓகேவா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி. சமஸ்கிருதத்தில் 2வது இலக்கண வல்லுநரான பதஞ்சலி டேஸால் ஆதரிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, புசிய மித்திரர். கடைசி மௌரிய பேரரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, பிருஹத் ராதா. ஸோ இவங்க தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரது சொந்த தளபதியான புஷ்ய மித்ர சுங்காவால் படுகொலை செய்யப்பட்டிருப்பார். டேஸ் சாகர்கள், யவனர்கள் மற்றும் பல்லவர்களை அழிப்பவர் என்று விவரிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்துட்டு என்ன வரும்? ஆப்ஷன் சி, கௌதமி புத்திர சதகர்ணி. கௌதமி புத்திர சதகர்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவரது குடும்பத்தோட தலை சிறந்த ஆட்சியாளராக இருப்பார். அதே போல் கௌதமி பாலாஸ்டி அப்படிங்கிறவங்க வெளியிட்ட நாசிக் புகழஞ்சலியில் கௌதமி புத்திர சதகர்ணி சாக்காக்களும் யவனர்கள், கிரேக்கர்கள் இருக்காங்கல்ல, இவங்க மற்றும் பல்லவர்களை பார்த்தியர்கள்னு சொல்லுவாங்க. இவங்களாம் வந்து ஆகியோரை வந்து பார்த்திங்கன்னா அழிப்பவராக இவரை வந்து விவரித்து காட்டியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து, டேஸ் பௌத்த, பிராமண மற்றும் சைன தெய்வங்களின் உருவங்கள் மற்றும் பெரிய அளவிலான சிலைகளை உருவாக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, மதுரா, பள்ளி. மதுராவை பாணி சிற்பக்கலையில் பௌத்த, பிராமண மற்றும் ஜைன தெய்வங்களின் உருவங்கள் மற்றும் பெரிய அளவிலான சிலைகளை உருவாக்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. பமியின் பள்ளத்தாக்கில் உள்ள புத்தரின் உலக புகழ்பெற்ற பெரிய சிலைகள் டேஸுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆன்சர் பி, காந்தாரா பள்ளி. மிலிந்த பன்ஹா என்பது பாக்டீரிய மன்னர் மினிண்டாவுக்கும் டேஸுக்கும் இடையேயான சொற்பொழிவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாகசேனா. ஸோ இந்த மிலிந்த பன்ஹா அப்படிங்கிறவங்க ஒரு பௌத்த நூலாகும். ஓகேவா? மிலிந்த பன்ஹா அப்படிங்கிறது ஒரு பௌத்த நூல். பாக்டீரிய மன்னர் மிலிந்தா மற்றும் கற்றறிந்த பௌத்த அறிஞரான நாகசேனா ஆகியோருக்கு இடையேயான சொற்பொழிவு தான் இது. டேஸ் கல்வெட்டு தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு. எந்த கல்வெட்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி, கிர்னார் கல்வெட்டு. அதாவது ருத்ரதாமன் சகா இனத்தைச் சேர்ந்த மிக முக்கியமான மற்றும் பிரபலமான மன்னராக வந்து இருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனாகாத், இந்த கல்வெட்டுக்கு பேர் ஜூனாகாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்வெட்டு தான் தூய சமஸ்கிருதத்தில் வடிக்கப்பட்ட முதல் கல்வெட்டாகும். இது இவருடையது. யாருடைய கல்வெட்டு அப்படின்னா ருத்ரதாமனுடைய கல்வெட்டு. இது ஜூனாகாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குசான பேரரசர்களிலேயே சிறந்தவர் கனிஷ்கர் ஆவார். அடுத்து வந்து பாருங்க, துவக்கத்தில் குசானர்களின் தலைநகரம் புரஸ்புராவாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தலாமா, இது வந்து தவறு. இது வந்து தவறா இருப்பேன். என்னன்னு சொல்றேன் பாருங்க. குசான பேரரசர்களையே சிறந்தவர் வந்து கனிஷ்கர் தான். இது வந்து கரெக்ட், சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குசானர்களோட தலைநகர் தொடக்கத்தில் என்னவா இருந்திருக்குன்னா காபுல் தான் இருந்திருக்கும். காபுலா இருந்து தான் அதுக்கப்புறம் என்னவா மாற்றிருப்பாங்க? புரஸ்புராவுக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ இதை புரஸ்புரான்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது அப்படின்னா பெசாவர். பெசாவர் அல்லது புரஸ்புரா. ஸோ இங்கே வந்து மாற்றப்பட்டிருக்கும். தொடக்கத்தில் இருந்தது காபுல், அதுக்கப்புறம் தான் பெசாவர் அல்லது புரஸ்புரர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கும் புரஸ்புரா. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தவறானது. அதே போல் பார்த்திங்கன்னா இவர் கிபி 78 இறையாண்மையை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பார்.
ஸோ அப்போ இது வந்து தவறானதாக இருக்குது. ஸோ அப்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் சரியானது. அடுத்தது பாருங்கள், நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தா. இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், குப்த வம்சத்தை நிறுவியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய வங்காளம் மற்றும் பீகார் பகுதிகளை ஆண்டதாக வந்து நம்பப்படுது. இப்போ இருக்கக்கூடிய வங்காளத்தையும் பீகாரையும். நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த ஆட்சியாளரும் இவரே. அடுத்து பாருங்க, நரேந்திர சந்திரா, சிம்ம சந்திரா, நரேந்திர சிம்ஹா போன்ற சிறப்பு பெயர்களை கொண்டவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 2ஆம் சந்திரகுப்தர். அது மட்டும் இல்லை, விக்ரம தேவராஜா, தேவகுப்தா, இந்த மாதிரி பெயர்களும் இவருக்கு இருக்கு. பின்வருவனவற்றில் எது கால வரிசைப்படி அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கால வரிசைப்படி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த குப்தர் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுப்தர் தான் வரணும். ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து சந்திரகுப்தர் 1. ஸோ அடுத்து சமுத்திரகுப்தர், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரமாதித்யர். ஓகேவா? ஸோ அப்போது இதுதான் கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பாருங்கள் பொறுத்துக. ஸோ அந்த நிலங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. சேத்ரா, கிலா, அப்ரஹதா, கபட, சரஹா. ஸோ இப்போ வந்து பார்த்தலாமா? சேத்ரா அப்படின்னா என்ன வரணும்? சாகுபடி நிலம் அப்படின்னு சொல்லி வருமா? கிலா அப்படின்னா இது வந்து எதுக்கு வரும்? பாலான நிலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அப்ரஹதானா வனநிலம், கபட சரஹா அப்படின்னா ஆயர் நிலம். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் 3, 1, 4, 2. அடுத்து பாருங்க, யாருடைய அரசவை பானப்பட்டா, மயூரா, அடுத்து ஹர்ஷா மற்றும் சேனனால் அலங்கரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு? ஆன்சர் ஆப்ஷன் சி ஹர்ஷர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவிஞரும் நாடக ஆசிரியருமாகவும் இருப்பார். இவரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சிறந்த கவிஞர்கள் மற்றும் கலைஞர்களை ஒன்று சேர்த்தார். அதே போல் ஹர்ஷாவின் பிரபலமான படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரத்னாவளியும், நாகநந்தா மற்றும் பிரியதர்சிகா. பொறுத்துக. வெள்ளான் வகை. ஸோ வெள்ளான் வகை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சலபோகா, தேவதானா, பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கலாமா? ஸோ அப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வெள்ளான் வகை அப்படிங்கிறது என்ன வரும்? பிராமணர் அல்லாதவர்களின் நிலம். அடுத்து சலபோகா அப்படின்னா பள்ளி பராமரிப்புக்கான நிலம். அடுத்து தேவதானா கோவில்களுக்கு காணிக்கையாக அளிக்கப்பட்ட நிலம், தேவதானம்னு வந்துருச்சு. பள்ளிச்சந்தம்னா சமண நிறுவனங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலம். அப்போது ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. அடுத்து பாருங்க மேட்ச் ஷீட்டு என்ன வந்திருக்கு? ஃபஸ்ட்டு மின்ஹாஜ் உஸ் சிராஜ் அப்படின்னா என்ன? தபகத் இ நஸ்ரி. அடுத்து ஹசன் நிசாமி, இவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா தாஜ் உல் மாசிர் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜியாத் உத் பர்னி, இது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா, ஸோ இது வரக்கூடியது தாரிக் இ பெரோசாகி. பெரிஸ்டா வந்துட்டு எதுக்கு வரும்? தரிக் ஐ பரிஸ்டா அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் 4, 2, 1, 3. ஸோ இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி வரணும். 1420ஆம் ஆண்டில் விஜயநகர பேரரசுக்கு விஜயம் செய்த இத்தாலிய பயணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ நிக்கோலா கண்டி. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க பொறுத்துக. காஜ்ராஹோ, சோனாக், அடுத்து வந்து என்னது தில்வாரா, விருபாக்ஸா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, காஜ்ரஹோ அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? சோனார்க், இது ஒடிசா. தில்வாரா இது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். விருபாக்ஸா வந்து பார்த்திங்கன்னா ஹம்பி. ஸோ 3, 2, 1, 4. முதல் தரைன் போர் டேஸில் நடைபெற்றது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப ஈஸியும் கூட. 1191. ஸோ யாருக்கிடையில் நடைபெற்றிருக்கும்? பிருத்திவிராஜ் சவுகான் ஆட்சியாளர்களில் மிகச்சிறந்தவராக வந்து இருந்திருப்பார். 1191 முதல் தரைன் போரில் முகமது கோரியை வந்து பிருத்திவிராஜ் சவுகான் வந்து தோற்கடிச்சிருப்பார். இருப்பினும் அவர் 1192 நடந்த 2வது தரைன் போரில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பார். யார்? முகமது கோரி. ஸோ இந்த தரைன் போரில் 2 விஷயங்கள் இருக்குங்க. முதல் தரைன் போர்னா 1191. ஸோ இந்த தரைன் போர் 2மே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் நடந்தது? பிருத்திவிராஜ் சவுகான் வெர்சஸ் முகமது கோரி இடையில் நடந்துச்சா? ஸோ முதல் தரைன் போரில் யார் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னா முகமது கோரியை தோற்கடித்து பிருத்திவிராஜ் சவுகான் தான் வெற்றி பெற்றிருப்பார்.
இரண்டாவது தரைன் போர் 1192 பிருத்திவிராஜ் சௌகானை தோற்கடித்து முகமது கோரி தான் வெற்றி பெற்றிருப்பார். ஃபைனலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, முகமது கோரி வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜ் சௌகானை சிறையெல்லாம் போட்டு அந்த வழக்கு அது இதுன்னு குற்ற வழக்கெலாம் சுமத்தி ஃபைனலாக பிருத்திவிராஜ் சௌகானை முகமது கோரி கொன்றுவார். ஓகேவா? ஸோ கொல்லப்பட்டவர் அப்படிங்கிறது பிருத்திவிராஜ் சௌகான் தான். ஓகே. பந்தகன் என்ற சொல் எதை குறிக்கிறது? பந்தகன் அப்படிங்கிற சொல் எதை குறிக்கிறதுனா ஆப்ஷன் டி, இராணுவ சேவைக்காக வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கிறது. குதுப் உத் தீன் ஐபக் டேஸை தலைநகராக நிறுவுவதன் மூலம் தனது ஆட்சியை தொடங்கினார். பின்னர் அவர் தனது தலைநகரை டேஸுக்கு மாற்றினார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதை தலைநகராக நிறுவுவதன் மூலம், ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னா லாகூர், இந்த இடத்துல டெல்லிக்கு மாற்றிப்பார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. பின்னர் அவர் தனது தலைநகரை எங்கேயே மாற்றிருப்பார், டெல்லிக்கு மாற்றிட்டார். இந்தியாவின் பழமையான மசூதி டேஸால் கட்டப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கால குவாத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். ஸோ அந்த மசூதி தான் பழமையான மசூதின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கும். இந்த மசூதி தான் இந்தியாவிலேயே மிக பழமையானதாக கருதப்படுகிறது. யாத்ரிகர்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹியூன் சாங். ஹர்ஷாவோட ஆட்சியின் போது யாத்ரிகைகளின் இளவரசர் அப்படின்னு சொல்லி ஹியூன் சாங் வந்து இந்தியாவுக்கு வருகை தந்தார். அவர் எழுதிய சி யூகி. ஹர்ஷாவோட காலத்தில் இந்தியாவோட சமூக பொருளாதார மத மற்றும் கலாச்சார நிலைமைகள் பற்றிய விரிவான தகவல்களை வழங்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பாருங்க, முகமது பின் துக்ளக்கோட ஆட்சி டேஸுக்கிடையே இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த காலகட்டத்துக்கு இடையில? 1325 1351 வரைக்கும். அடுத்து வந்து பாருங்க, ஸோ இங்கே வரணும் இல்லையா? ஸோ நான் ஆன்சர் வந்து மாற்றி சொல்கிறேன். சதிகாரர்களை பற்றிய உளவு தகவல்களை சேகரிக்க உளவாளிகளுக்கான துறையை நிறுவியவர் யார்? ஸோ இதுதான் வந்து என்னது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பால்பன். ஸோ சதிகாரர்களை பற்றிய உளவு தகவல்களை சேகரிக்க உளவாளிகளுக்கான துறையை வந்து நிறுவியவர் யார் அப்படின்னா பால்பன். இவர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதின்மர் குழு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒழித்திருப்பார். ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, பால்பன் வருவார். முகமது பின் துக்ளக்கின் ஆட்சி டேஸுக்கிடையே இருந்ததுன்னா 1321 1355 வரைக்கும் இருந்தது. அடுத்து பாருங்க, டேஸ் ஆட்சியின் போது செங்கிஸ்கான் இந்தியாவின் எல்லைகளில் பெரிய அளவில் போர் தொடுத்தார் அப்படின்னா ஆன்சர் இல்துமிஸ். ஆப்ஷன் சி, இல்துமிஸ் ஆட்சியின் போது தான். டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்தவர் யார்? ஆன்சர் அலாவுத்தீன் கில்ஜி. மதுரை தனி சுல்தானமாக அறிவிக்கப்பட்ட போது சுல்தானாக இருந்தவர் யாரு? ஆன்சர் ஆப்ஷன் சி, முகமது பின் துக்ளக். 1334 மதுரை வந்து பார்த்திங்கன்னா தனி சுல்தானமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். வங்காளம் வந்து பார்த்திங்கன்னா 1346 சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். துக்ளக் வந்து பார்த்திங்கன்னா இதே 1346 இதிலிருந்து ஒரு 5 வருஷம், அப்போ எவ்வளோ வரும்? 51. எஸ், 1351 துக்ளக் வந்து பார்த்திங்கன்னா இறந்திருப்பார். ஓகேவா? அமீர் குஸ்ரு டேஸால் ஆதரிக்கப்பட்டார். யாரால் ஆதரிக்கப்பட்டிருப்பார்? பால்பனால் ஆதரிக்கப்பட்டிருப்பார். ஸோ இவர் வந்து யார்? பிரபல பாரசீக கவிஞர் தான் இந்த அமீர் குஸ்ரு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரோசாபாத், ஜான்பூர், ஹிசார் மற்றும் பிரோஸ்பூர் போன்ற புதிய நகரங்களை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரோசா துக்ளக். அடுத்து வந்து பாருங்க, சயீத் வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர், சையத் வம்சம் இருக்குல்ல, இதோட கடைசி ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? அலாவுதீன் ஷா. கிசிர்கான் வந்து பார்த்தீங்கன்னா 1414 சையத் வம்சத்தை நிறுவியிருப்பார். இது 1451 வரைக்கும் நீடித்திருக்கும். இந்த வம்சத்தோட கடைசி ஆட்சியாளரான இந்த அலாவுதீன் ஆலம் ஷா வந்து பார்த்தீங்கன்னா 1451 வந்து என்ன ஆயிருப்பார்? அரியணையை துறந்திருப்பார். அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது. பின்வரும் எந்த சுல்தான் ஆக்ரா நகரத்தை நிறுவி அதை தனது தலைநகரமாக மாற்றினார்? யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் வந்து பார்த்திங்கன்னா கலை மற்றும் கற்றல் இருக்கு இல்லையா, கற்றலோட புரவலராக இருந்திருப்பார். கலையிலையும் இந்த கல்வி இதுலேயும் வந்து ரொம்ப டேலண்டடாக இருந்திருப்பார். அதே போல் ஆக்ரா நகரத்தை வந்து இவர் தான் நிறுவியிருப்பார். அதை தன்னோட தலைநகரமாகவும் மாற்றிருப்பார். 1017 இவர் இறந்ததுக்கப்புறம் இவருடைய மகன் இப்ராஹிம் லோடி ஆட்சிக்கு வந்திருப்பார். ஓகேவா? இவர் இறந்ததுக்கப்புறம். அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கூற்று மற்றும் காரணம் சொல்லியிருக்காங்க.
கூற்று பால்பன் மங்கோலியர்களுடன் நல்லுறவை பேணி வந்தார். கரெக்டு தான். அடுத்து வந்து பாருங்க, செங்கிஸ்கானின் பேரன் மங்கோலியர்கள் சட்லஜை மீறி முன்னேற மாட்டார்கள் என்று உறுதியளித்தார். இதுவும் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து வந்து பாருங்க மேட்சிக் பார்த்தலாமா. இப்போ கைக்வாட்னா எங்க, பரோடா. அடுத்து வந்து பாருங்க போன்ஸ்லே அப்படின்னா நாக்பூர். ஹோல்கர் அப்படின்னா இது எங்க இருக்கு, இந்தூர். சிந்தியா வந்து எங்க இருக்கு அப்படின்னா குவாலியர்ல இருக்கு. இதுவே பேஸ்வா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, பேஸ்வா எங்கே இருக்கு அப்படின்னா புனே. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன, சி. 2 1 4 3. அடுத்து வந்து பாருங்க, இந்தியாவில் முதல் வர்த்தக மையம் வாஸ்கோடா கமாவால் டேஸில் அமைக்கப்பட்டது. எங்கே அமைக்கப்பட்டிருக்கும், கண்ணனூரில் அமைக்கப்பட்டிருக்கும். வாஸ்கோடா கமா வந்து பார்த்தீங்கன்னா 1501 20 கப்பல்களுடன் இரண்டாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு வந்து கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவிருப்பாருங்க. எங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கண்ணனூர் இருக்கு இல்லையா, அங்கே வர்த்தக மையத்தை இரண்டாவது முறையாக வந்து நிறுவியிருப்பார். அவர்கள் கோழிக்கோடு மற்றும் கொச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளை நிறுவினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நீலநீர் கொள்கையை உருவாக்கியவர் டேஸ். யார் வந்து நீலநீர் கொள்கையை உருவாக்கியிருப்பாங்க, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. 1505 இந்தியாவில் போர்த்துகீசிய உடைமைகளுக்கு முதல் ஆளுநராக பிரான்சிஸ்கோ டி அல்மோடா வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். அதே போல் இந்தியாவில் போர்த்துகீசியர்களோட கடற்படை சக்தியை மேம்படுத்தும் நோக்கத்தை அல்மேடா வந்து அதுதான் அவருடைய நோக்கமாக வச்சிருந்திருப்பாரு. அதனால தான் அவருடைய கொள்கையை நீலநீர் கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். டேஸ் இடையே பெடாரா போர் நடந்தது. பெடாரா போர் யாருக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. டச்சுக்காரர்கள் மற்றும் போர்த்துகீசியர்களுக்கு இடையில நடந்ததுங்க. இந்த போர் நடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1759. ஓகேவா. ஸோ 1759 பெடரா போரில் ஆங்கிலேயர்களிடம் தோல்வி அடைந்ததன் மூலம் டச்சுக்காரர்களோட ஆட்சி வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா முடிவுக்கு வந்திருக்கும். வங்காள விரிகுடாவின் கரையோரத்தில் ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் தொழிற்சாலையை டேஸில் நிறுவினர் அப்படின்னா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி மசூலிப்பட்டினம். வங்காள விரிகுடாவோட கடற்கரையோரத்தில் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய முதல் தொழிற்சாலையை 1611 வந்து பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா ராஜ்யத்தோட எல்லையில் உள்ள முக்கியமான துறைமுகமான மசூலிப்பட்டினத்தில் நிறுவியிருப்பாங்க. இந்தியாவில் டேனிஸ் தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்கு, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. செரம்பூரில் வந்து அமைஞ்சிருக்கு. டேனிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1620 ட்ரன்குபார், இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ட்ரன்குபார்லேயும் அதே போல் 1676 செராம்பூர் எங்கே இருக்குது, இந்த செராம்பூருக்கு எங்கே இருக்குது அப்படின்னா வங்காளத்துலேயும் இந்த இடங்களில் குடியேற்றத்தை வந்து நிறுவினாங்க. ஓகேவா. நிறுவியது இந்தியாவில் செராம்பூர் அவர்களின் தலைமையகமாக இருந்தது. இந்தியாவில் அவங்களுடைய தலைமையகமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த செராம்பூர் தான். இங்கெல்லாம் வந்து அவங்க இந்த இடங்கள்லாம் குடியேற்றத்தை நிறுவியிருந்தாலும் அவங்களுடைய தலைமையகமாக இருந்தது வங்காளத்தில் இருக்கக்கூடிய செராம்பூர். தமிழ்நாட்டில் எங்கே குடியேற்றத்தை நிறுவினாங்க அப்படின்னா ட்ரன்குபார். பாண்டிச்சேரி குடியேற்றம் டேஸின் மானியத்தின் கீழ் நிறுவப்பட்டது. ஸோ ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் பி. பீஜப்பூரின் ஆட்சியாளரோட மானியத்தின் கீழ் நிறுவப்பட்டிருக்கும். 1673 பீஜப்பூரோட ஆட்சியாளரான செர்கான் லோடியோட மானியத்தின் கீழே மார்டின் என்பவரால் ஸோ மார்டின் அப்படிங்கிறவரால் பாண்டிச்சேரியில் நிறுவப்பட்டிருக்கும். அலிநகர் ஒப்பந்தம் டேஸ் இடையே கையெழுத்தானது. யாருக்கும் இடையில கையெழுத்தானுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் மற்றும் வங்காள நவாப். அதாவது அலிநகர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது பிப்ரவரி 9 1757 வங்காள நவாப் சிராஜுத்தௌலாவிடம் இருந்து ஜனவரி 2 1757 அன்று கல்கத்தாவை மீட்ட பிறகு பிரிட்டிஷ் ராபர்ட் கிளைவ் மூலம் இந்தியாவில் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் அப்போது பிரிட்டிஷ் மற்றும் வங்காள நவாப் அப்படின்னு சொல்கிறோம். பின்வருபவர்களுள் யார் பக்சார் போரில் பங்கேற்கவில்லை. ஸோ பக்சார் போர்னா இப்போ 1764, பிளாசி போர்னா 1757. ஸோ அப்போ இதில் யார் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், ராபர்ட் கிளைவ் தான். ஸோ பக்சார் போர் வித் டேட் என்ன அப்படின்னா அக்டோபர் 22.
அக்டோபர் 22 1764 இந்த பக்சார் போர் அப்படிங்கிறது பீகார் எல்லைக்குள்ள சிறிய நகரமான பக்சர் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். அதனால தான் பக்சார் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இது ஒரு தீர்க்கமான வெற்றியாக இருந்திருக்கும். அதே போல் சீஜா உத் தௌலா, ஷா ஆலம், மிர்காசிம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் ஹெக்டர் முன்ட்ரோவால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இதில் பங்கேற்காதது இந்த ராபர்ட் கிளைவ் தான். அடுத்து வந்து பாருங்க, ஸோ போருக்கான ஆண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல் கர்நாடக போர் ஆண்டு எப்போ 1746 48 வரைக்கும். அடுத்து ஆம்பூர் போர் எப்போ 1749. வந்தவாசி போர் இது வந்து எப்போ நடந்துச்சு? வந்தவாசி போர் அப்படின்னாலே 1760. அடையாறு போர் எப்போனா 1746. இது இரண்டாம் கர்நாடக போர் எப்போனா அடுத்த ஆண்டே 1749 1754 வரைக்கும். மூன்றாம் கர்நாடக போர்னா 1756 1763 வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள் 4, 3, 1, 2. ஓகேவா? பாருங்க மேட்ச் இட் வாரன் ஹேஸ்டிங்ஸ், வில்லியம் பென்டிங், கேனிங் பிரபு. ஸோ இவங்க எல்லாமே என்னென்னவா இருந்தாங்க ஆங்கில இதில். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்துட்டு என்னவா இருந்திருப்பாரு? வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பாரு. அதே போல் வில்லியம் பென்டிங். ஸோ வில்லியம் பென்டிங் இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல். கேனிங் பிரபு முதல் வைஸ்ராய். ஸோ வில்லியம் கோட்டையோட ஆளுநராக இருந்தவர் தான் யார்? இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ். 1773 ஆண்டோட ஒழுங்குமுறை சட்டம் மூலமாக வங்காளத்தோட கவர்னர் ஜெனரலா, ஸோ முதல் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு இவர் தான் ஸோ நியமிக்கப்பட்டிருப்பார். அடுத்து பட்டய சட்டம் 1833 படி இந்த பதவியை இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக மாற்றிருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் யாருன்னா வில்லியம் பென்டிங் பிரபு வந்திருப்பார். ஸோ வில்லியம் பென்டிங் ஒன்றுபட்ட பிரிட்டிஷ் இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரலாக அப்போ வந்திருப்பார். கேனிங் இந்தியாவோட முதல் வைஸ்ராய் மற்றும் கவர்னர் ஜெனரல் ஆவார் இந்தியாவோட. ஓகேவா? ஸோ அப்போ முதல் வைஸ்ராய் கேனிங் பிரபு. ஸோ அப்போ வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் சி. புரந்தர் ஒப்பந்தம் டேஸில் கையெழுத்தானது. புரந்தர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது 1776 கையெழுத்தாயிருக்கும். ஆங்கிலேயர்களுக்கும் ரகுநாத் ராவுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா சூரத் உடன்படிக்கை எப்போ கையெழுத்தாயிருக்குன்னா இந்த 1775 முடிவுக்கு வந்திருக்கும். ஸோ அது முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் கையெழுத்தாகி 1776 இந்த புரந்தர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது பூனாவுடன் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்த கர்னல் அப்டைனை கவுன்சில் வந்து அனுப்பியிருக்கும். அதன்படி அப்டன் வந்து பார்த்தீங்கன்னா 1776 புரந்தர் உடன்படிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பார். சல்பாய் ஒப்பந்தம் எதனுடன் தொடர்புடையது? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதல் ஆங்கிலோ மராத்தா போர். ஸோ 1782 மே 17 அன்று வாரன் ஹேஸ்டிங்ஸ் மற்றும் மகாத்ஜி சிந்தியா இடையே வந்து பார்த்தீங்கன்னா சல்பாய் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகியிருக்கும். என்ன டேட்டு? 1782 மே 17. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு மராத்தியர்களுடன் 20 ஆண்டுகள் வந்து அமைதியை வந்து நிலைநாட்டியிருக்கும். இந்திய அரசாங்க சட்டம் 1858 குடிமையியல் ஆட்சிப்பணி தேர்வுக்கு அதிகபட்சமாக நிர்ணயம் செய்யப்பட்ட வயது டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? 23. 1853 அனைவருக்குமான போட்டித் தேர்வின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு முறை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த முறை 1858 ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட்டு போட்டியாளர்களுக்கான அதிகபட்ச வயது அப்படிங்கிறது 23 அப்படிங்கிறத நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். 1863 ஐசிஎஸ் தேர்வு இருக்கு இல்லையா? ஸோ அதில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் இன் ஆப்ஷன் பி சத்யேந்திரநாத். ஸோ கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரோட மூத்த சகோதரர் தான் யாருன்னா இந்த சத்யேந்திரநாத் தாகூர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1863 ஆண்டில் தேர்ச்சி பெற்றிருப்பார். ஓகேவா? அதே போல் 1869 ஆண்டில் 3 இந்தியர்கள் வந்து தேர்ச்சி பெற்றாங்க. யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. இதெல்லாம் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருப்போம். அடுத்து ரமேஷ் சந்திர தத்து மற்றும் பிஹாரிலால் குப்தா. இவங்க எல்லாரும் கூட ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெல்லஸ்லி பிரபு. கூட்டு அரசு பணியாளர் தேர்வாணையம் நிறுவுவதற்கு பின்வரும் எந்த சட்டம் விதி செய்தது அப்படின்னா
ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்திய அரசு சட்டம் 1935. 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மையத்தில் கூட்டாட்சி பொது சேவை ஆணையம் மற்றும் பல்வேறு மாகாணங்களில் மாகாண பொது சேவை ஆணையங்களை நிறுவுவதற்கு வழிவகை செய்திருக்கோம். போலீஸ் அமைப்பு டேஸால் உருவாக்கப்பட்டது. யாரால் உருவாக்கப்பட்டிருக்கும்? ஆப்ஷன் டி. காரன் வாலிஸ் பிரபு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காவல்துறை அமைப்பு காரன் வாலிஸ் பிரபுவால் உருவாக்கப்பட்டிருக்கும். அவர் ஜமீன்தார்களை காவல்துறை பணிகளில் இருந்து விடுவித்து 1791ஆம் ஆண்டு போலீஸ் படையை நிறுவியிருப்பார். துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது என்ன வரும்? துணைப்படை திட்டத்தை வந்து ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைதராபாத் தாங்க. ஹைதராபாத் வந்து பார்த்திங்கன்னா 1798. அதை தொடர்ந்து தஞ்சை வந்து பார்த்திங்கன்னா 1799. இது ஹைதராபாத், இது தஞ்சை. ஸோ அப்போ டீன் போட்டுக்கலாமா? அடுத்து என்ன வந்திருக்குன்னா ஆவாத். ஆவாத் வந்து 1801. ஆவத் அல்லது ஆவாத். ஓகேவா? 1801. அடுத்து பேஸ்வா 1802 பேஸ்வா வந்திருக்கும். அடுத்து 1803 போன்ஸ்லே. அடுத்து 1804 குவாலியர். 1805 இதெல்லாம் எது கிடையாது. 1817 ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தூர் ஏற்றுக்கொண்டது. அடுத்து ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர். இந்த பூர் லாஸ்ட்டாக வருது இல்லையா, இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா 1818. ஸோ அப்போது இந்த வரிசைப்படி ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ஹைதராபாத். செகண்டு தஞ்சாவூர். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? தேர்டு ஆவத்து. ஃபோர்த்து வந்து என்ன இருக்குது? ஸோ ஃபோர்த்தாக இருக்கக்கூடியது பேஸ்வா. இங்கே பேஸ்வா எங்கேயாச்சும் இருக்கா? ஃபஸ்ட்டு ஹைதராபாத் இருக்குது, அடுத்து தஞ்சை வந்துருச்சு, மூணாவது ஆவத்து வந்திருக்கு. ஸோ பேஸ்வா கொடுக்கல, அதே போல் போன்ஸ்லேவும் கொடுக்கல, அதே போல் குவாலியரும் கொடுக்கல. இந்தூருக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அப்போது அடுத்து லாஸ்ட்டாக 1817 இந்தூர், இது 1798, இது 1799. ஆவத்து வந்து பார்த்திங்கன்னா 1801. ஸோ இந்த வரிசைப்படி இப்போது இப்படி தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ் டேஸுடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள். என்ன வருவாங்க? இண்டிகோ கிளர்ச்சி. ஆப்ஷன் பி. பின்வரும் நிகழ்வுகளில் எது திங்காதியா அமைப்பின் விளைவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது வரும்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. சம்பரான் சத்தியாகிரகம். சம்பரானில் உள்ள திங்காதியா அமைப்பின் கீழே விவசாயிகள் தங்கள் நிலத்தோட 3 பகுதியில் இண்டிகோவை வளர்க்க வேண்டும். பிரிட்டிஷ் தோட்டக்காரர்களுக்கு அவர்கள் நிர்ணயித்த விலையில் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பாருங்க, துதுமியான் மற்றும் நோவாமியான் டேஸுடன் தொடர்புடையவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி. பராசி இயக்கம். 1818 ஜாகி சரியத்துல்லாவால் பராசி இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். 1839 சரியத்துல்லா இறந்திருப்பார். அதுக்கப்புறம் கலகம் அவருடைய மகன் டுடுமியான் இருக்கார் இல்லையா, ஸோ டுடுமியான் தலைமையில் வந்து நடைபெற்றிருக்கும். அவர் விவசாயிகளை வந்து வரி செலுத்த வேண்டாம் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து வைத்திருப்பார். 1862 டுடுமியான் இறந்த பிறகு 1870 என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நோவாமியானால் இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா புத்துயிர் பெறப்பட்டிருக்கும். டேஸ் மக்கள் குன்கட்டி, அதாவது நில அமைப்பை வந்து நன்கு அறிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? முண்டா மக்கள் தான். அடுத்து வந்து பாருங்க, நில் தர்பன் நாடகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. தீனபந்து மித்ரா. 1860. ஸோ அந்த ஆண்டில் அரங்கேறிய தீனபந்து மித்ராவின் நீல் தர்பன் நாடகம் இந்தியாவிலையும் ஐரோப்பாவிலும் இண்டிகோ விவசாயிகளோட அவநிலை இருக்கு இல்லையா, அதை மக்களுக்கு எடுத்துரைத்தது இந்த நில் தர்பன் அப்படிங்கிற நாடகம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வங்க பிரிவினையின் போது வைஸ்ராயாக இருந்தவர் யார்? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. கர்சன் பிரபு தான் இறந்திருப்பார். பின்வருவனவற்றில் எது இந்திய தேசிய காங்கிரஸின் ஆரம்ப கால கோரிக்கைகள் அல்ல? ஸோ எது அல்ல அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. இராணுவ செலவினங்களை அதிகரிப்பது, இதுதான் வந்து இல்லை. ஸோ மாகாணம் மற்றும் மத்திய மட்டத்தில் சட்டசபைகளை உருவாக்குதல் கரெக்டு. நீதித்துறை மற்றும் நிர்வாக செயல்பாடுகளை பிரித்தல், காவல்துறை சீர்திருத்தங்கள் இதெல்லாம் வரும். ஸோ இது மட்டும் வராது. தென்னிந்தியாவில் டேஸ் சுதேசி நடவடிக்கையின் மிக முக்கியமான இடமாக மாறியது எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி.
தூத்துக்குடி தான். வ.உ.சி. சிதம்பரனார் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தை துவக்கியதன் மூலமாக தென்னிந்தியாவில் சுதேசி செயல்பாட்டின் மிக முக்கியமான இடமாக தூத்துக்குடி வந்து மாறியிருக்கும். லோகமான்யா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பால கங்காதர திலகர். ஓகேவா? ஒரு இந்திய தேசியவாதி, ஆசிரியர், சுதந்திர ஆர்வலர் அப்படின்னு இவரை சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஷீட்டு. ஸோ இதை வந்து பார்க்கலாமா? ஒவ்வொரு வழக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், போல்ஸ்விக் சதி வழக்கு. ஸோ போல்ஸ்விக் சதி வழக்கு அப்படின்னா எது வரும்? 1924. மீரட் சதி வழக்கு 1929. டெல்லி சதி வழக்கு 1912. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 213. அடுத்து வந்து பாருங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறையாக இந்திய மண்ணில் எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 1925 நிறுவப்பட்டிருக்கும், பம்பாயில் நிறுவப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் ஆகியோர் டேஸ் என்று தூக்கிலிடப்பட்டாங்க. ஸோ ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 பேருமே ஒரே டேட்டில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. எப்போ அப்படின்னா லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்கங்க. மார்ச் 23, 1931. ஆப்ஷன் டி. அடுத்து வந்துட்டு பாருங்க, இந்திய தேசிய காங்கிரசின் டேஸ் அமர்வு அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் மீதான தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, கராச்சி அமர்வு. மார்ச் 1931 சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில், இப்போ மார்ச் 1931 சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடைபெற்ற கராச்சி அமர்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? சர்தார் வல்லபாய் பட்டேல். இதுவும் ஒரு கொஸ்டின் தான். அமர்வு அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. அது மட்டும் இல்லாமல் சுதந்திர இந்தியாவோட பொருளாதார கொள்கை என்ன அப்படிங்கிறத பற்றி ஆழமாகவும் விவரித்தது. ஓகேவா? இந்தியருக்கு சொந்தமான முதல் காகித ஆலை டேஸ் என்று நிறுவப்பட்டது. ஸோ எப்போ அப்படின்னா 1882 நிறுவப்பட்டிருக்கும். ஓகேவா? எங்கே அப்படின்னா லக்னோவில் நிறுவப்பட்டிருக்கும். ஓகேவா? இது பேர் என்னன்னா கூப்பர் காகித ஆலை. இந்தியருக்கு சொந்தமான முதல் தேசிய தோல் பதனிடும் ஆலை டேஸில் நிறுவப்பட்டது. எங்கே நிறுவப்பட்டிருக்குன்னா கல்கத்தாவில் நிறுவப்பட்டிருக்கும். ஓகேவா? அடுத்து கல்கத்தாவில் எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1905. தனித்தொகுதி டேஸால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள். ஓகேவா? முஸ்லீம் லீக்கின் இருதேச கோட்பாடு டேஸில் முதலில் அறிவிக்கப்பட்டது. எங்கே முதல் அறிவிக்கப்பட்டிருக்கும்? பாம்பே அமர்வில் அறிவிக்கப்பட்டிருக்கும். லீக்கோட, அதாவது முஸ்லீம் லீக்கோட அடிப்படை கோரிக்கையானது அதன் இருதேச கோட்பாடு தான். இந்த கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1937 முஸ்லீம் லீக்கோட பாம்பே அமர்வில் சர் வசீர் ஹசன் ஆற்றிய ஜனாதிபதி உரையில் முதல்ல இடம்பெற்றது இதுதான். பின்வருவனவற்றில் எது காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இடையே இருந்த பிரச்சனைக்கு தீர்வை நோக்கமாக கொண்டது அப்படின்னா ஆப்ஷன் சி, அமைச்சரவை தூதுக்குழு. 1946 காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இடையே உள்ள பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்காக மாநில செயலர் பெரிக் லாரன்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் புதுதில்லிக்கு 3 பேர் கொண்ட அமைச்சரவை குழு வந்து வழி நடத்தியிருப்பார். ஓகேவா? தனிநபர் சத்தியாகிரகம் டேஸில் தொடங்கப்பட்டது. சத்தியாகிரகம் அப்படின்னாலே அதுக்கு ஞாபகம் வர்றது யாரு தான்? காந்தியடிகள். ஸோ இது எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பவுனர். 17 அக்டோபர் 1940 மகாராஷ்டிராவில் உள்ள தனது பவுனர் ஆசிரமம், இது வந்து எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இது யாருடைய ஆசிரமம் அப்படின்னா வினோபாபா. ஓகேவா? தன்னோட பவுனர் ஆசிரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சத்தியாகிரகத்தை இந்த வினோபாபா வழங்கியதன் மூலமாக தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இது யாருடையது? வினோபாபாவுடையது. வினோபா பாவே. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸிற்குள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, யார்? சுபாஷ் சந்திர போஸ். போஸ் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்குள் செயல்படுறதுக்கு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நிறுவியிருப்பார். இறுதியில் ஆகஸ்ட் 1939 அமைப்பின் அனைத்து பதவிகளில் இருந்தும் நீக்கப்பட்டிருப்பார். பின்வரும் நிகழ்வுகளில் எது நேரடி நடவடிக்கை தினத்திற்கு வழிவகுத்தது? எது? ஆப்ஷன் பி, அமைச்சரவை தூதுக்குழு. காங்கிரஸ் தலைவர்களை போலவே ஜின்னாவும் என்ன பண்ணியிருப்பாருன்னா அமைச்சரவை குழுவோட முன்மொழிவை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் பல வாரங்கள் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு என்ன ஆயிருக்குன்னா ஜூலை டேட் எப்போனா ஜூலை 29, 1946 முஸ்லீம் லீக் அமைச்சரவை பணித்திட்டத்தை நிராகரிக்கும் தீர்மானத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கும்.
அதனால் மற்றும் அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா ஆகஸ்ட் 16 அன்று எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்தியா முழுவதும் உள்ள முஸ்லீம்களை நேரடி நடவடிக்கை தினமாக கடைபிடிக்க அழைப்பு விடுத்திருக்கும் இந்த முஸ்லீம் லீக். ஓகேவா? பின்வருவனவற்றில் எது பிரிட்டனுடன் அதன் எதிர்கால நிலை குறித்து தனி ஒப்பந்தம் செய்து கொள்ள உரிமை அளித்தது? எது அப்படின்னா கிரிப்ஸ் தூதுக்குழு. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. தவறானது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்துடலாமா? மார்ச் 1942 ஜெர்மனியில் இருந்து ஒளிபரப்பப்பட்ட ஆசாத் ஹிந்த் வானொலியில் இந்திய மக்களுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் உரையாற்றினார். கரெக்டு தான். ஜூலை 6, 1944 அன்று ரங்கூனில் இருந்து ஆசாத் ஹிந்த் வானொலி மூலம் காந்திக்கான செய்தியை சுபாஷ் சந்திரபோஸ் ஒளிபரப்பினார். இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ தவறானது எதுவுமே இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி. சிம்லா மாநாட்டின் போது வைஸ்ராயாக இருந்தவர் யார்? யாரு? ஆப்ஷன் ஏ வில்லிங்டன் பிரபு. ஜூன் 1945 இதில் லார்ட் வேவல் பேச்சுவார்த்தை நடந்த சிம்லா மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்திருப்பார். ஜூன் 25 முதல் ஜூலை 14, 1945 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிம்லா மாநாடு எந்த தீர்மானமுமே எடுக்காமல் முடிவடைஞ்சிருக்கும். ஓகேவா? அந்த நடைபெற்ற சிம்லா மாநாடு. அடுத்து கேபினட் திட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆப்ஷன் பி ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ். இந்தியாவோட மாநில செயலர் அப்படின்னா பெரி கிளாரன்ஸ் பிரபு. சர் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர் தலைமையில் கேபினட் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கும். இந்த குழு மார்ச் 1946 இந்தியா வந்து அடைந்திருக்கும். ஸோ இதுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில செயலாளராக இருந்திருப்பார். அடுத்து இடைக்கால அரசாங்கத்தின் தலைமை பதவியை நேரு டேஸ் என்று ஏற்றுக்கொண்டார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்சர் இன் ஆப்ஷன் பி 2 செப்டம்பர் 1946. மகாத்மா காந்தி எப்போது செய் அல்லது செத்துமடி டூ ஆர் டை அப்படின்னு சொன்னார் அப்படின்னா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஸோ அப்போ தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பின்வருவனவற்றை சரியாக வரிசைப்படுத்தவும். மேற்கூறியவற்றுள் சரியானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தோட உருவாக்கம். இந்திய தேசிய இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போரின் போது தென்கிழக்கு ஆசியாவில் 1 செப்டம்பர் 1942 உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதப்படை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து என்ன சொல்லலாம்? முஸ்லீம் லீக். ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னா இது 1 செப்டம்பர் 1942. அடுத்து காலவரிசைப்படி 2ஆவதாக வரக்கூடியது ராஜாஜி திட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜினா சி ராஜகோபாலாச்சாரி. 1944 இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கிற்கு இடையே உள்ள முட்டுக்கட்டை ஸோ ஏற்றுக்க மாட்டேன்னு இருக்காங்க இல்லையா? ஸோ அதை தீர்க்கறதுக்காக ராஜாஜி பார்முலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருப்பார். ஸோ இது 1944. அடுத்து எது வரும் அப்படின்னா ஸோ அடுத்து வரக்கூடியது தேர்டு இந்திய தேசிய இராணுவ வழக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1945 ஐஎன்ஏ வழக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையில் தொடங்கியிருக்கும். ஐஎன்ஏனா என்ன? இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து செங்கோட்டையில் தொடங்கியிருக்கும். எந்த ஆண்டு? 1945. ஸோ அப்போ இதுதான் தேர்ட். அடுத்து தான் ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி 18 பிப்ரவரி 1946. 1946 பிப்ரவரி 18. இதிலிருந்து 23 பிப்ரவரி 1946 இடையே நடைபெற்ற ராயல் இந்தியன் நேவி கழகம் அல்லது கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 1946 கடற்படை எழுச்சி என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ இதோட ஆண்டு ஸோ பிப்ரவரி 18 பிப்ரவரி 23 வரைக்கும் அதை விடுங்க. ஸோ அப்போ ஆண்டுனா 1946 தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது இது ஃபஸ்ட்டே இது வந்து செகண்டு, இது தேர்டு, இதுதான் ஃபோர்த்து. அப்போது எப்படி காலவரிசை வரும்? ஆப்ஷன் ஏ 1 4 3 2. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள் இந்திய பிரிவினையுடன் சுதந்திரத்திற்கான மவுண்ட் பேட்டன் கூட்டத்தில் டேஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும்? மீரட். ஆப்ஷன் பி ஜூன் 14, 1947 அன்று மீரத்தில் நடந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரக்கான இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரிவினையுடன் சுதந்திரத்திற்கான மவுண்ட் பேட்டன் திட்டமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அடுத்து ராட்க்ளிஃப் கமிஷன் 10ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்து அல்லது முஸ்லீம் பெரும்பான்மையாக உள்ள கிராமங்களை அடையாளப்படுத்தியது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 1941 தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம
ஆப் இன்னும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாத இருக்கவங்க, அதே போல் குரூப் 2 அண்ட் குரூப் டியூக்கான ஜிகே ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணாத இருக்கவங்களும் ஃபாஸ்ட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின் பேங்க்ஸ்க்கான மெட்டீரியல் ரெடி ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கான அப்டேட் வந்து கொடுப்போம். ஸோ அப்போது நீங்கள் வாங்கிக்கலாம். ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் அண்ட் கோர்சஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் அண்ட் கோர்சஸ்க்கு மட்டும் அந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம். தேங்க்யூ. அதே போல் டிஎன்பிசி ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கேட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.